வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீயில் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் உள்ளதானே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் கூட இந்த ஒரு பழக்க வழக்கம் இருக்கு, ஆனா நம்ம அந்த சின்ன சின்ன இதுல எதிர்பார்க்க முடியல. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். வேற ஒண்ணும் நீங்க பெரிய லெவல்ல போனாலும் எங்களெல்லாம் மறந்துடாதீங்க சார். ஏன்னா உங்களோட படம் எல்லாம் பெருசான பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. 100% மிஸ் பண்ணாம பாக்குறேங்க சார். கண்டிப்பா கண்டிப்பாமா. நீங்க என் மக்கள் இல்ல, நான் நேரு ஐயா யூடியூப் மூலியமா பார்த்தேன். அவங்க அவங்களை நான் எப்பவுமே எவ்ரி மந்த் ஃபாலோ அப் பண்ணுவாங்க. சொல்ற ராசி பலன்கள் எனக்கு 100% அப்படியே பொருந்தி இருந்தது. ஸோ கொஞ்ச நாள் சரி ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் மட்டும் பார்க்கல, நம்ம லக்கி பண்றேன் ஐயாட்டு செஞ்சிருக்கோம். ஐயா சொன்ன மாதிரியே அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்துடும். அதுல ஒரு தடவை அவர் சொல்லியிருப்பாரு, அடுத்த ஒரு விஷயத்துல தலையிட்ட கண்டிப்பா கோர்ட் கேஸ் வரும்னு. அதுவும் நடந்தது. அப்புறம் ஒரு இதுல சொல்லுவாங்க, சிப்ளிங்ஸ்குள்ள சண்டைகள் அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. நான் அதுக்கும் ஒரு வாட்டி ஏறிட்டு வந்தேன். நான் நியூமராலஜி பண்றேன், அது பண்றேன் நானு. என் கணிதம் பண்றேன். ஸோ ஐயாவோட ஒரு ரசிகைன்னு சொல்லலாம். உங்களை நான் ஃபாலோ பட்டுள்ளது. நீங்க சொல்றது ஒரு நாள் கூட மிஸ்டேக் ஆனது கிடையாது. அது எனக்கு 100% அது மேலவே பொருந்துன்னு சொல்ற ஒரு விஷயங்கள் இப்போ டாக்டர் கூட ஐயா கிட்ட நான் லக்கி பண்ணேன்னு சொல்லியிருக்கேன் பொண்ணுக்கு. ஆமா, டாக்டருக்கு கொடுத்துருக்கோம். இப்ப அடுத்தது கணவருக்கு நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். என் பேர் அருண்குமார், நான் தாம்பரத்துல இருக்கேன். நான் எப்படின்னா, எனக்கு ஒரு 2018-19ல பிஸ்னஸ், அப்ப எல்லாமே 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு எல்லாருமே எல்லா இதுலயும் பாசிட்டிவா ஒரு நோட் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா எனக்கு அந்த டைம்ல எதுவுமே சரியா நடக்கல. ஆனா அப்பதான் குருஜியோட அந்த வீடியோஸ் பார்த்தேன். அது எப்படியோ அந்த 7.5 சனி ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத குருஜி தவிர வேற யாருமே கிளியரா எவ்வளவு போல. அவர் சொன்னது எல்லாமே கரெக்டா 2019ல எனக்கு எப்படி நடக்கணுமோ எல்லாமே நடந்தது. அப்புறம் 2019ல குருஜி பார்த்தேன் நானு. இல்ல நீங்க அந்த பிசினஸை விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கே வேற ஏதாவது ஆபத்து சொன்னாரு. எல்லாமே குருஜி சொன்ன மாதிரி விட்டேன் நானு. அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும்னாரு. எனக்கு வேலை கிடைச்சது. மறுபடியும் வேற வேலை என்னோட ஒய்ஃப் மூலமா கிடைக்கும்னாரு. நான் இப்ப HCL ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் மூலமாவே கிடைக்கும்னாரு. அவங்க அசென்ச்சர்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க மூலமாவே கரெக்டா இந்த டேட்டுக்குள்ள கிடைக்கிறாரு. அதுக்குள்ள வேலையும் கிடைச்சது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பூர்வ புண்ணியம் $1 கொடுத்திருந்தாங்க எனக்கு. இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குது. என் லைஃப்ல எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். அது என்ன ப்ராப்ளம், என்ன இந்த சுச்சுவேஷன்ல இந்த இது இப்ப சந்திராஷ்டமம் கொடுக்குறீங்க. உங்களுக்கு உங்ககிட்ட வந்துதான் இந்த சந்திராஷ்டம் நாள்னா என்னதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சந்திராஷ்டம் நாள்ல நல்ல நேரம் கெட்ட நேரம் எமகண்டம் ஓகே, அதெல்லாம் ஓகே. மீதி எந்த நேரம் நான் ஸ்பிரிச்சுவலா போனா கூட அந்த மீதி டைமை பத்தி தான் எதுவும் யோசிக்க மாட்டேன். இந்த டைம் போயிடணுமா, இந்த டைம் பத்தி போயிடணுமான்னு அது ஒரு அப்படியே பிராக்டிக்கலாவே நார்மல் லைஃப்ல போற மாதிரியே போயிட்டு இருக்கேன். உங்ககிட்ட வந்ததுல இருந்தா இப்ப இந்த டைமுக்குள்ள எந்த மாதிரிதான் நல்ல விஷயம் பண்ணணும், விஷயம் பண்ணக்கூடாது எல்லாமே இப்ப உங்ககிட்ட வந்துதான் எனக்கு தெரியும். எனக்கு
அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அது என்னன்னா, ஒரு குரு முன்னாடி வந்து உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு மூட நம்பிக்கை. ஒரு எப்படி சொல்றதுன்னா, அதை யாருக்குமே எனக்கு அந்த அளவுல யாரும் சொல்லி தரல மீன்ஸ் எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, அதை பத்தி ஒன்றும் எனக்கு தெரியல. நீங்க தான் வந்து மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, அதுதான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கா வந்து உங்ககிட்ட நான் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஓகே, இதுதான் உண்மை, இதான் நம்ம மேல நடக்கிறது தான் கீழே வந்து பிரதிபலிக்குது, எல்லாமே ஒரு சயின்ஸ் தான், எல்லாம் சயின்ஸ் அடிப்படையில நடக்குது அப்படின்றது வந்து உங்ககிட்ட தான் நான் வந்து கத்துக்கிட்டேன் குருஜி. நீங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடவுளோ எதுவோ கிடையாது, நம்மளை தாண்டி ஒண்ணு எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளை வந்து எல்லாமே மூவ் பண்ணிட்டு இருக்கு, அது எல்லாமே எழுதப்பட்ட ஒண்ணு. அதன் அடிப்படையில் நம்ம செயல்படுறோம்ன்றது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆனது உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான், நீங்க சொன்ன விளக்கங்களுக்கு அப்புறம் தான் குருஜி. குருஜி வணக்கம் குருஜி. நான் அஸ்ட்ராலஜி வந்து முதல்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொடுத்தது நீங்க தான். நம்ம வந்து நம்ம காலகாலமா வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நம்மள என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியில நம்ம பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் தான் எல்லாமே நம்மளுக்கு மெயின். இந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்ம வச்சுதான் நம்ம ஜாதகம் இதுவா இருக்குது. லக்னத்துல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொன்னீங்க. பட் நம்ம நார்மலா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு குரு தசை வந்தா இப்படி இருக்கும், சுக்கிர தசை வந்தா 20 வருஷம் நம்மளுக்கு போகும்னு இருக்கும் அப்படின்றதுதான் வந்து ஒரு மைண்ட் செட்டா இருந்தது. ஆனா நீங்க தான் அதை தெளிவுபடுத்துனீங்க. எல்லாருக்குமே அது கிடையாது. நம்மளோட ஜாதகத்துல அந்த கிரகங்கள் எங்கெங்க போய் பிளேஸ்மெண்ட் ஆகுதோ நம்ம பிறக்கிற நேரத்துல அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அது மட்டும்தான் வந்து அது செய்யுமே ஒழிய, அது இல்லாம நம்ம பூர்வ புண்ணியம், முதல்ல பூர்வ புண்ணியம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இதை வந்து நாங்க உங்ககிட்ட வந்ததே எங்களுக்கு பேசிக்கா ஏதோ லிட்டில் பிட் இருந்ததுனாலதான் உங்களுக்கு நாங்க பாக்குறோம். இன்னைக்கு நாங்க குருவா ஏத்துக்கிட்டு நீங்க எங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சோ பூர்வ புண்ணியம் கொஞ்சமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அது இருந்தாதான் அடுத்த பாக்கியாதிபதி மத்ததெல்லாம் மத்த கிரகங்கள் எல்லாம் மத்த அதிபதிகள் சேர்ந்து நம்மளுக்கு வேலை செய்யும்ன்றத உங்ககிட்ட வந்துகிட்ட பிறகு நான் கத்துக்கிட்டது இது. மாறன் சொன்ன மாதிரி நம்ம எல்லா பிளானட்ஸும் யூனிவர்ஸ் அதுதான் முடியாது. நம்ம நம்ம ரெகுலரா நடத்துற நம்ம இன்னைக்கு நான் என்ன சொல்லட்டும், இன்னைக்கு நம்ம மாரியம்மனுக்கும் இவங்களுக்கும் நம்ம கூழ் ஊத்துறதோ பொங்கல் வைக்கிறதோ எல்லாம் வந்து காலகாலமா வந்த ஒரு ரிச்சுவல்ஸ் தானே ஒழிய இது ஆக்சுவலா நம்மள வந்து பண்ணல. நான் போய் இன்னைக்கு சாமி கிட்ட வேண்டிக்கிதான் இல்ல நான் இன்னைக்கு விளக்கு போட்டுட்டனோ இல்ல நான் ஒரு அர்ச்சனை பண்றேனோ இது நம்மள வழி நடத்துறீங்க. இதை தாண்டி வேற ஒண்ணு நம்ம ஜாதகத்துல இருக்கிறது தான் நம்மள வழி நடத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்தை நம்ம யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி அந்த 12 பாவ அனாலிசிஸ் எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமான்றதை நாங்க ஏங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இருக்கிற நேரம் குறைச்சதுனால அதெல்லாம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. பட் கிடைச்ச கொஞ்சம் பொக்கிஷத்தை வச்சு உங்க பூர்வ புண்ணிய டாலர் இல்லாதவங்களுக்கு கூட நீங்க வந்து இல்ல அதை நீங்க ரிவைவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பூர்வ புண்ணிய டாலர் அதிர்ஷ்ட டாலர்னு ஒண்ணு கொடுத்து எங்களை மாதிரி ஆளுங்க இப்ப எனக்கெல்லாம் லக்னாதிபதி 8ல மறைஞ்சிட்டாரு. இன்னைக்கு எனக்கு சுக்கிர தசை நடக்குது. ஆனாலும் சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆயிட்டாரு, சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆயிட்டாரு. 11ஆம் இடத்துல இருந்தாலுமே என்ன மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து அந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட டாலர் கொடுத்து இந்தாமா உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, இதை புடிச்சுக்கிட்டு நீங்க மேல வரலாம், ஒண்ணுமே எல்லாமே மொத்தமா முடிஞ்சிடலன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஒளி நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் என்னைக்குமே நான் நன்றியோட இருக்கேன் குருஜி. வந்து இது எனக்கு என்ன கட்டத்துல இருக்கோ அது வந்து என்னுடைய பல பல பிறவி கான்டெஸ்ட்ல இருந்து நான் கொண்டு வந்தது. சோ அந்த கட்டம் எதை நோக்கி எனக்கு சொல்லுதுன்றது வந்து நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இன்னைக்கு உனக்கு இந்த தசை நடக்குதுன்னா இது நடந்துதான் ஆகும். இன்னைக்கு அஷ்டமத்து சனி, இதனால வந்து உனக்கு மரணம் அவமானம் இதெல்லாம் நடக்கும். அது இந்த மாதிரி நடக்குதா, ஓகே ஃபைன், இல்லைன்னா அது வேற மாதிரி போகுன்றத வந்து எனக்கு வேற யாரும் சொல்லி கொடுக்கலையே. ஒரு தசை நடக்குது, எனக்கு ஒரு கெட்ட தசை நடக்குதுன்னா அது நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. இது கெட்ட தசை நடந்தா இதெல்லாம் நடக்கும். சோ யூ ஹேவ் டு பி அவேர். அதுக்கு நீ என்ன பண்ணணும், நீங்க எனக்கு வந்து இப்போ அந்த பூர்வ டாலர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து நீங்க வந்து ஹோமம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு உண்டான ஸ்லோகம் கொடுத்துருக்கீங்க, அதை நான் சொல்லிட்டு அதை நான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி நான் போய் கேட்டுட்டு போறேன் நானு. சோ நான் புரிஞ்சுன்றது என்னன்னா, என்னுடைய கட்டத்துல என்ன இருக்குன்றதோ நீங்க வந்து முன்னாடி எனக்கு சொல்லிடுறீங்க. எனக்கு தான் முன்னாடி சொல்லிட்டீங்களே, உன்னோட குழந்தையினாலே உனக்கு போய் இந்த மாதிரி நடக்கணும்னு இருக்கு, அது நடக்குது. சோ இதை நீ தாங்கிதான் போகணும். இதுக்கப்புறமா உனக்கு ஒரு லைஃப் இருக்குன்னா அதை நீ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிதான் ஆகணும். சோ இதெல்லாம் நான் புரிஞ்சுன்றது. இதெல்லாம் எதுக்கு நடக்குதா, என்னோட பூர்வ புண்ணிய ஜன்மம் நான் கொண்டு வந்த பலாபலன் இது. இங்க வேற யாரும் எனக்கு இது இங்க உங்களோட கிளாஸ் மூலியமா தானே நான் தெரிஞ்சுட்டேன். இது வந்து எனக்கு யாரும் எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கல, இல்லைன்னா வந்து வெளியில இருக்கிற ஸ்கூல்ல போய் நான் கத்துக்கிட்டு வரல. இது உங்க ஸ்கூல்ல நான் கத்துக்கிறது. என்னுடைய கட்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துது. என்னுடைய இந்த பிரபஞ்சங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துது. வேற எதுவுமே நடத்தல. இங்க நான் இங்க படிக்கிற நான் இந்த பௌதிகத்துல படிச்சிருக்க படிப்பு என்ன வாழ்க்கையை நடத்துதுன்னா அது எனக்கு வாழ்க்கைக்கு உண்டான சாப்பாடு எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு இதை கொடுத்துருக்கே தவிர, பட் எனக்கு மெயினான படிப்பு நீங்க சொல்லி கொடுத்தது தானே. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியுது. எனக்கு அப்ப வந்து எனக்கு எந்த புரிதலும்
கிடையாதுங்க குருஜி. உங்க கிடையாது. கூகுள் மீட் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் எனக்கு ஜோதிட புரிதலே வந்திருக்கு ம், முழுக்க ம். முழுக்க. அதுக்கு இல்ல முன்னாடி அதுக்கு எனக்கு அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி யூடியூப் எல்லாம் பார்த்து அப்ப என்ன புரிதல் வந்தது? யூடியூப் வீடியோ பாக்குறப்ப வந்து எனக்கு இப்ப நீங்க சொல்றது மட்டும் நடக்குதே, இது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு நிறைய இருந்திருக்கு குருஜி. அது வரைக்கும் எனக்கு ஜோதிடத்துக்கு மேல நம்பிக்கை கிடையாது. உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஜோதிடம்னா என்னன்னே எனக்கு புரிய ஆரம்பிச்சதே அப்பதான். அதனுடைய ஆர்வம் வந்ததே உங்க வீடியோ பார்த்தது. நான் பார்க்கும்போதே என்னோட வாழ்க்கை அந்த இதுல நடந்தது ஒரு வார சம்பவத்தை நீங்க அப்படியே சொன்னீங்க குருஜி. ம், அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அப்படி ஒரு ம், ம், எதிர்பார்ப்பு ம், நான் நினைச்சு கூட பார்க்கல. ம், ம். பெர்ஃபெக்டா 100% அப்படியே பெர்ஃபெக்டா இருந்துச்சு அந்த வாரம். அந்த வாரம். ஆமா குருஜி, நீங்க சொன்னது அந்த ஒரு நான் கேட்ட முதல் பதிவை கேட்டப்ப எப்படி வாழணுங்கிறத கத்து கொடுக்குறீங்க குருஜி. நீங்க அவ்வளவுதான் குருஜி. அதான். ஒரு வாழ்க்கையை மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கான உங்களுடைய வார்த்தைகள் தான் மட்டும் குருஜி. உங்க வார்த்தைகளை பின்பற்றினாலே ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கலாம், எப்படி வாழலாங்கிறத கத்துக்கலாம் குருஜி. நான் கத்துக்கிட்டது உங்ககிட்ட இருந்து எனக்கு நீங்க குருவா கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் குருஜி. கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் குருஜி. நான் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம் அன்னைக்கு நீங்க குருவா கிடைச்சது. கண்டிப்பா. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இது. தேங்க்யூ தேங்க்யூ. நான் இதுதான் நீ 2 வாரம் அந்த கூகுள் மீட் கிளாஸ் இல்லாதே ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு குருஜி. சரி உங்களை சரி சரி. பார்த்து சந்திச்சு உங்க குரலை கேட்கும் போதுதான் குருஜி எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. கண்டிப்பா. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடிஎம் முத்திரை கொண்டது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் ஜாதகத்தை பத்தி முழுச நீங்க சொன்னதுல இருந்து நான் சொல்றேன். ஜாதகத்தை வச்சுதான் வந்து நம்ம லைஃபே ஃபுல்லாவே போகுதுன்னு கிளியரா தெரியும். நான் இதுக்கு முன்னாடி வந்து இல்ல ஜாதகம் ஆக்சுவலி மோஸ்டா அதிகமா பார்க்க மாட்டேன். உங்ககிட்ட வந்ததுல இருந்து தான் ஜாதகத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா வேணா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. அது வரைக்கும் ஜாதகம்னா கொஞ்சம் பேசிக்கா ஓகே, அது என்ன ப்ராப்ளம் அது அதான் சொன்னது. ஜாதகத்தை தூக்கி போட்டேன். உங்ககிட்ட வந்ததுல இருந்து தான் ஜாதகத்தை ஃபர்ஸ்ட்ல 1 ல இருந்து 2 வாட்டியா அலைன் என்ன சொல்றேன் ஒரு ரெஃபரன்ஸ் தான் எடுத்து பாக்குறோம்னாரு. அதுக்கு முன்னாடி சுத்தமா பார்க்கல. என் லைஃப்ல டோட்டலா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியுது. ஓகே ஓகே. என்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஜாதகத்துல தான் நம்முடைய எல்லா வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. அதை விட்டுட்டு நம்ம வேற எங்கெங்கயோ போய் சுத்திட்டோமே, வேஸ்ட் பண்ணிட்டோமே நினைச்சேன். வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஜாதகத்தை முழுசா பார்த்தாதான் நம்ம லைஃப்ல நம்ம கரெக்டா எடுத்துட்டு போக முடியுதுன்னு உங்ககிட்ட வந்ததுல இருந்தா எனக்கு தெரியும். அடுத்து அதுக்கு முன்னாடி ஜாதகம் பாக்குறாங்க. சொல்லுங்க குருஜி. சொல்லு, நீ சொல்லு, பேசு, நீ பேசு, நீ பேசு. இல்ல குருஜி, அதுதான் இப்ப என் லைஃப்ல எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். அது என்ன ப்ராப்ளம், என்ன இந்த சுச்சுவேஷன்ல இந்த இது இப்ப சந்திராஷ்டமம் கொடுக்குறீங்க. உங்களுக்கு உங்ககிட்ட வந்துதான் இந்த சந்திராஷ்டம் நாள்னா என்னதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சந்திராஷ்டம் நாள்ல நல்ல நேரம் கெட்ட நேரம் எமகண்டம் ஓகே, அதுதான் ஓகே. மீதி எந்த நேரம் நான் பிரிச்சுவலா போனா கூட அந்த மீதி டைமை பத்தி தான் எதுவும் யோசிக்க மாட்டேன். இந்த டைமுக்கு போயிடணுமா, இந்த டைமுக்கு அப்படி போயிடணுமான்னு அது ஒரு அப்படியே பிராக்டிக்கலாவே நார்மல் லைஃப்ல போற மாதிரியே போயிட்டு இருப்பேன். உங்ககிட்ட வந்ததுல இருந்தா இப்ப இந்த டைமுக்குள்ள இந்த மாதிரிதான் நல்ல விஷயம் பண்ணுவோம், விஷயம் பண்ணக்கூடாது எல்லாமே இப்ப உங்ககிட்ட வந்துதான் எனக்கு தெரியும். எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. சொல்லுங்க குருஜி. நான் வந்து ஜாதகம் வந்து எப்படி நான் பாக்குறேன்னா, நம்ம லைஃபோட ஒரு மேப் மாதிரி வச்சுக்கோங்களேன்.
ம் அது வந்து நான் நம்மளோட லக்னாதிபதியோட நம்ம லக்னத்துல இருந்து ஆரம்பிக்குது. நம்மளோட அந்த ஒளிதான் நம்ம நம்ம ஜனன நேரத்துல வந்து நம்ம எந்த டைம்ல நம்ம லக்னாதிபதி நம்மளை பாக்குறாரோ, அந்த ஒளி வந்து நம்மளை பாக்குறாங்களோ, அதை பொறுத்து நம்மளோட வாழ்க்கையோட எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அதுலதான் அடங்கி இருக்கு. அது என்னன்னா, ஒரு குரு முன்னாடி வந்து உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு மூட நம்பிக்கை. ஒரு ம் எப்படி சொல்றதுன்னா, அதை யாருக்குமே எனக்கு அந்த அளவுல யாரும் சொல்லி தரல மீன்ஸ் எனக்கு சரியான கைடன்ஸ் இல்ல, அதை பத்தி ஒன்றும் ம் எனக்கு தெரியல. நீங்க ம் தான் வந்து மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, அதுதான் ம் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கா வந்து உங்ககிட்ட நான் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஓகே, இதுதான் உண்மை, இதான் நம்ம மேல நடக்கிறது தான் கீழே வந்து பிரதிபலிக்குது, எல்லாமே ஒரு சயின்ஸ் தான், எல்லாம் சயின்ஸ் அடிப்படையில நடக்குது அப்படின்றத வந்து உங்ககிட்ட தான் நான் வந்து கத்துக்கிட்டேன் குருஜி. ம் நீங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடவுளோ இதுவோ கிடையாது, நம்மளை தாண்டி ஒண்ணு எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளை வந்து எல்லாமே மூவ் பண்ணிட்டு இருக்கு. அது எல்லாமே எழுதப்பட்ட ஒண்ணு. அதன் அடிப்படையில் நம்ம செயல்படுறோம்ன்றது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆனது உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான், ம் நீங்க சொன்ன விளக்கங்களுக்கு அப்புறம் தான் குருஜி. ம் கரெக்ட். வெரி குட். எல்லாமே வந்து நம்ம அந்த தசாபுக்தியில பார்த்துதான் நம்ம நகரணும். அது நம்ம எப்படி நம்ம கட்டத்துல இருக்கு, அது நம்மளை எப்படி அந்தந்த இதுல நகர்த்தி சொல்லுது அப்படின்றதெல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்மளோட பாஸ்ட் லைஃபையும் ஒப்பிடுறப்பவும் அது எனக்கு ஆமா சரின்னு தோணுச்சு. ம் ம் ஆமா அப்படின்றது எனக்கு புரிஞ்சது குருஜி. அதுக்கு ம் முன்னாடி வரைக்கும் இது ஒரு மூட நம்பிக்கையாகவும் சும்மா இதை வச்சு ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி தான் நான் தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன். ம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதோட முழுமையான விளக்கம் எனக்கு தெரிஞ்சது குருஜி. புரியுது. வெரி குட். குருஜி வணக்கம் குருஜி. நான் அஸ்ட்ராலஜி வந்து முதல்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொடுத்தது நீங்க தான். நம்ம வந்து நம்ம காலங்காலமா வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நம்மள என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியில நீங்க நம்ம பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் தான் எல்லாமே நம்மளுக்கு மெயின். இந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்ம வச்சுதான் நம்ம ஜாதகம் இதுவா இருக்குது, லக்னத்துல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொன்னீங்க. பட் நம்ம நார்மலா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு குரு தசை வந்தா இப்படி இருக்கும், சுக்கிர தசை வந்தா 20 வருஷம் நம்மளுக்கு ஓஹோன்னு இருக்கும் அப்படின்றதுதான் வந்து ஒரு மைண்ட் செட்டா இருந்தது. ஆனா நீங்க தான் அதை தெளிவுபடுத்துனீங்க, எல்லாருக்குமே அது கிடையாது. நம்மளோட ஜாதகத்துல அந்த கிரகங்கள் எங்கெங்க போய் பிளேஸ்மெண்ட் ஆகுதோ நம்ம பிறக்கிற நேரத்துல அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, அதை மட்டும்தான் வந்து அது செய்யுமே ஒழிய, அது இல்லாம நம்ம பூர்வ புண்ணியம், முதல்ல பூர்வ புண்ணியம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இதை வந்து நாங்க உங்ககிட்ட வந்ததே எங்களுக்கு பேசிக்கா ஏதோ லிட்டில் பிட் இருந்ததுனாலதான் உங்களுக்கு நாங்க பாக்குறோம். இன்னைக்கு நாங்க குருவா ஏத்துக்கிட்டு நாங்க உங்களுக்கு நீங்க எங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சோ பூர்வ புண்ணியம் கொஞ்சமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அது இருந்தாதான் அடுத்து பாக்கியாதிபதி மத்ததெல்லாம் மத்த கிரகங்கள் எல்லாம் மத்த அதிபதிகளும் சேர்ந்து நம்மளுக்கு வேலை செய்யும்ன்றத உங்ககிட்ட வந்துகிட்ட பிறகு நாங்க கத்துக்கிட்டது இது. மாறன் சொன்ன மாதிரி நம்ம எல்லா பிளானட்ஸும் யூனிவர்ஸ் அதுதான் முடியும். நம்ம நம்ம ரெகுலரா நடத்துற நம்ம இன்னைக்கு நான் என்ன சொல்லட்டும், இன்னைக்கு நம்ம மாரியம்மனுக்கும் இவங்களுக்கும் நம்ம கூழ் ஊத்துறதோ பொங்கல் வைக்கிறதோ எல்லாம் வந்து காலகாலமா வந்த ஒரு ரிச்சுவல்ஸ் தானே ஒழிய இது ஆக்சுவலா நம்மள வந்து பண்ணல. நான் போய் இன்னைக்கு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், நான் இன்னைக்கு விளக்கு போட்டுட்டனோ இல்ல நான் ஒரு அர்ச்சனை பண்றேனோ இது நம்மள வழி நடத்தலைங்க. இதை தாண்டி வேற ஒண்ணு நம்ம ஜாதகத்துல இருக்கிறது தான் நம்மள வழி நடத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்தை நம்ம யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி அந்த 12 பாவ அனாலிசிஸ் எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமான்றது நாங்க ஏங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இருக்கிற நேரம் குறைச்சதுனால அதெல்லாம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. பட் கிடைச்ச கொஞ்சம் பொக்கிஷத்தை வச்சு உங்க பூர்வ புண்ணிய டாலர் இல்லாதவங்களுக்கு கூட நீங்க வந்து இல்ல அதை நீங்க ரிவைவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பூர்வ புண்ணிய டாலர் அதிர்ஷ்ட டாலர்னு ஒண்ணு கொடுத்து எங்களை மாதிரி ஆளுங்கக்கா இப்ப எனக்கெல்லாம் லக்னாதிபதி 8ல மறைஞ்சிட்டாரு. இன்னைக்கு எனக்கு சுக்கிர தசை நடக்குது, ஆனாலும் சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆயிட்டாரு, சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆயிட்டாரு. 11ஆம் இடத்துல இருந்தாலுமே என்ன மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து அந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட டாலர் கொடுத்து இந்தாமா உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, இதை புடிச்சுக்கிட்டு நீங்க மேல வரலாம், ஒண்ணுமே எல்லாமே மொத்தமா முடிஞ்சிடலன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஒளி நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். அதுக்கு நான் என்னைக்குமே நான் நன்றியோட இருப்பேன் குருஜி. நீங்க சொல்ற மாதிரி பல பிறவிகள் இருக்கு. அது என்னைக்குமே நீங்க சொன்ன மாதிரி எனக்கு 11ல மாந்தி இருந்ததுனாலதான் அந்த மாந்தி அந்த ஆவிதான் என்ன உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்ததுன்னு சொன்னீங்க. சோ அது எனக்கு பெரும் பாக்கியமா நான் கருதுறேன் குருஜி. ஒரு ஜோதிடத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் நாங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தது. மாறன் சொல்ற மாதிரி இது ஒரு பணம் புடுங்குற வேலையோ இல்ல நான் ஜோதிடர்கிட்ட போனா எனக்கு நல்ல காலம் பிறந்துரும். ஏன்னா எந்த ஜோதிடருமே வந்து ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்றது இல்லை. நம்மள கன்வின்ஸ் பண்றதுக்கு இப்போ கொஞ்ச நாள்மா ஒரு 3 மாசமா ஒரு 6 மாசமா அது வரைக்கும் தாக்கு பிடிச்சுக்கோமா அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்ற அவ்வளவுதான் சொல்றாங்களே. ஒரு பிளாக் அண்ட் ட்ரூத்தா இது மூஞ்சில அடிச்ச மாதிரி இதுதான் உண்மை, இந்த பாரு இதை புடிச்சுக்கோ இவ்வளவுதான், இது இல்லைன்னா இது கிடையாது அவ்வளவுதான், இது நீ தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி டைரக்டா எங்ககிட்ட நீங்க சொல்லி
எங்களை தெளிவுபடுத்துறதுன்றது அது எனக்கு பெரும் பாக்கியமா நான் கருதுறேன் குருஜி. எனக்கு நீங்க கிடைச்சது. கண்டிப்பா கண்டிப்பா. குருஜி நான் வந்து என்னன்னா 94க்கு முன்னாடி வந்து எந்த ஒரு ஜோசியர்கிட்டயும் போனது கிடையாது. சரி முதல்ல நான் வந்து வந்தது வந்து எங்க அப்பா கூட வந்து உங்ககிட்டதான் வந்தது. சரி சோ அன்னையில இருந்து நான் வந்து என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன்னா, நீங்க வந்து என்ன இருக்கோ, நான் என்ன கேக்குறேனோ அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டனோ, ஐயா நான் இந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன். நீங்க அந்த அன்னைக்கு வந்து எனக்கு வந்து இந்த என்ன சொல்றது, சரி நமக்கு இவங்க வந்து ரொம்ப வருஷமா குட்டி வயசுல இருந்து நான் பார்த்து வளர்ந்த பசங்க, இவங்க கிட்ட வந்து நம்ம இப்படி சொல்லி அனுப்பிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் அண்ட் ட்ரூத் இதான். நீ வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, பாவக்காய் கசக்கும், ஆனா அந்த கசக்கறதையும் நீங்க சொல்லிடுவீங்க. பாவக்காய் கசக்கும், அதை நீ டைஜஸ்ட் பண்ணி, அவ்வளவுதான். இதுதான் இது, இப்படிதான் நடக்கும், இதுதான் நடக்கும், இந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணுன்றது ஹார்ட் அண்ட் ட்ரூத்தா நீங்க வந்து அதை அப்படியே சொல்லுவீங்க. அன்னையில இருந்து நான் வந்து புரிஞ்சுக்கினது, நான் வந்து எதுவும் இங்க பண்ணல, எல்லாமே நான் வந்து பல ஜென்மங்களா நான் கொண்டு வந்தது, என்னுடைய பிறவி கான்சியஸ் பல ஜென்மங்களா நான் கொண்டு வந்த கான்சியஸ், என்கிட்ட என்ன நல்லது இருக்கோ கெட்டது இருக்கோ எல்லாமே வந்து நான் நினைச்சு கான்சியஸ் பிறவில இருந்து கொண்டு வந்ததை நான் இங்க அனுபவிக்கிறேன். இப்ப கூட எனக்கு வந்து ஒரு மீள முடியாத ஒரு துயரத்துலதான் இருக்கேன் நானு. பட் அதை கூட வந்து அந்த துயரத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்தது வந்து உங்களுடைய அந்த ஹார்ட் அண்ட் ட்ரூத் தான். இதுதான். அத கூட வந்து நீங்க வந்து மனசு தேத்திக்கொண்டுலாம் சொல்லல. இந்த பாரு, பல ஜென்மமா நீ வந்து கொண்டு வந்தது இதுதான். உன் பூர்வ ஜென்ம இப்போ எல்லாத்தையும் தூக்கின்னு போய் இந்த இடத்துல உடணும்னு இருக்கு, நீ விட்டுட்ட. ஏன் நீ இது முன்னாடி என்கிட்ட கேட்கல, இந்த கேள்வியை கேட்கல? நீ வரும்போது என் டேபிள்ல இதே ஜாதகம் எத்தனையோ வாட்டி வந்திருக்கு, நீ கேட்கல. நீ கேட்ட பதிலுக்கு நான் கொடுத்தேன், கரெக்ட். இப்ப நீ இந்த பிரச்சனையோட வந்திருக்க, அதுக்கும் நான் பதில் கொடுத்துட்டேன். இது இப்படிதான் இது நடக்கணும்னு இருக்கு, விதி, அவ்வளவுதான். ஏன்னா உன்னோட பூர்வ புண்ணிய தூக்கின்னு போய் நீ இங்க உன் பொண்ணுகிட்ட விடணும்ன்றது விதி, இது யாராலையும் மாத்த முடியாதுன்றத வந்து நீங்க அவ்வளவு அழகா எனக்கு வந்து புரிய வச்சு இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும்ல, அந்த தைரியத்தை கொடுத்தது உங்களோட ஜோதிடம். வேற எதுவும் எனக்கு கொடுக்கல. சோ நான் புரிஞ்சுன்றது என்னன்னா, நான் என்ன இங்க பண்ணணும், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நல்லது நடந்தாலும் சரி, எனக்கு கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாமே என்னுடைய பூர்வ புண்ணிய ஜென்மத்துல நான் கொண்டு வந்த பிறவி கான்சியஸ். சோ அத வந்து நான் இப்ப எப்படி கடந்து போகணும் அப்படின்றதுக்கு நீங்க எனக்கு வந்து கைட் பண்றீங்க. அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும். அதாவது நீங்க சொல்லி கொடுத்தது என்னன்னா, நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி துவண்டு போகாம நீ எப்படி ஒரு ஸ்டாண்டர்டா நிக்கணும். இந்த ஜோதிடம் மூலியமா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். உனக்கு நல்லது நடந்தாலும் நீ வந்து துள்ளாத, கெட்டது நடந்தாலும் துவண்டு போவாத. இதுதான் லைஃப். ஏன்னா இந்த பிரபஞ்சங்கள் உனக்கு என்ன கொடுக்குதோ, உன்னுடைய கட்டங்கள் என்ன கொடுக்குதோ அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அது அப்படியே நகர்ந்து போகணும். இப்ப அப்படின்னு நீங்க வந்து என்ன வந்து என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு 25 இல்ல நீ எல்லாமே இல்ல நான் இடையில வந்து இடைமறிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து இது மன்னிக்கணும். நீ எல்லாமே கரெக்டா பேசுற. நான் சொல்லி கொடுத்தது அப்படின்றது வந்து நான் கேட்கல. நான் சொல்லி கொடுத்தது நான் கேட்கல. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட என் பேச்சில் இருந்துன்னு தான் நான் கேட்கிறேன். நான் புரிஞ்சுன்றது வந்து இது எனக்கு என்ன கட்டத்துல இருக்கோ அது வந்து என்னுடைய பல பிறவி கான்சியஸ்ல இருந்து நான் கொண்டு வந்தது. சோ அந்த கட்டம் எதை நோக்கி எனக்கு சொல்லுதுன்றது வந்து நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இன்னைக்கு உனக்கு இந்த தசை நடக்குதுன்னா இது நடந்துதான் ஆகும். இன்னைக்கு அஷ்டமத்து சனி, இதனால வந்து உனக்கு மானம் அவமானம் இதெல்லாம் நடக்கும். அது இந்த மாதிரி நடக்குதா, ஓகே ஃபைன். இல்லைன்னா அது வேற மாதிரி போகுன்றத வந்து எனக்கு வேற யாரும் சொல்லி கொடுக்கலையே. ஒரு தசை நடக்குது, எனக்கு ஒரு கெட்ட தசை நடக்குதுன்னா அது நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. இது கெட்ட தசை நடந்தா இதெல்லாம் நடக்கும். சோ யூ ஹாவ் டு பி அவேர். அதுக்கு நீ என்ன பண்ணணும், நீங்க எனக்கு வந்து இப்போ அந்த பூர்வ பொண்ணு டாலர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து நீங்க வந்து ஹோமம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு உண்டான ஸ்லோகம் கொடுத்துருக்கீங்க. அதை நான் சொல்லிட்டு அதை நான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி நான் போய் கேட்டுட்டு போறேன் நானு. சோ நான் புரிஞ்சுன்றது என்னன்னா, என்னுடைய கட்டத்துல என்ன இருக்குன்றதோ நீங்க வந்து முன்னாடி எனக்கு சொல்லிடுறீங்க. எனக்குதான் முன்னாடி சொல்லிட்டீங்களே, உன்னோட குழந்தையினாலே உனக்கு போய் இந்த மாதிரி நடக்கணும்னு இருக்கு, அது நடக்குது. சோ இத நீ தாங்கிதான் போகணும். இதுக்கப்புறமா உனக்கு ஒரு லைஃப் இருக்குன்னா அதை நீ அது வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணிதான் ஆகணும். சோ இதெல்லாம் நான் புரிஞ்சுன்றது. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, என்னோட பூர்வ புண்ணிய ஜன்மம் நான் கொண்டு வந்த பலாபலன் இது. இங்க வேற யாரும் எனக்கு இது இங்க உங்களோட கிளாஸ் மூலியமா தானே நான் தெரிஞ்சுட்டேன். இது வந்து எனக்கு யாரும் எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கல, இல்லைன்னா வந்து வெளியில இருக்கிற ஸ்கூல்ல போய் நான் கத்துக்கின்னு வரல. இது உங்க ஸ்கூல்ல நான் கத்துக்கினது. என்னுடைய கட்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துது. என்னுடைய இந்த பிரபஞ்சங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துது. வேற எதுவுமே நடத்தல இங்க.
நான் இங்க படிக்கிற நான் இந்த பௌதிகத்துல படிச்சிருக்க படிப்பு என்ன வாழ்க்கைய நடத்துதுன்னா அது எனக்கு வாழ்க்கைக்கு உண்டான சாப்பாடு எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு இதை கொடுத்துருக்கே தவிர, பட் எனக்கு மெயினான படிப்பு நீங்க சொல்லி கொடுத்தது தானே. நான் புரிஞ்சுன்றது இதுதான். நான் ஆரம்பத்துல வந்து ஜோதிடம்ங்கிறது எனக்கு முழுசா தெரியாதுங்க குருஜி. என்னன்னே தெரியாம தான் இருந்தேன். உங்க கூகுள் மீட் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நான் என்ன கேக்குறேன், நீங்க ஒரு இந்து சமுதாயத்துல தான் பிறந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம உங்க குடும்பத்துல யாராவது பாத்திருப்பாங்க, உங்க அம்மா பாத்திருப்பாங்க, உங்க அக்கா பாத்திருப்பாங்க, உங்க தங்கச்சி பாத்திருப்பாங்க, உங்க அப்பா பாத்திருப்பாரு, யாராவது குடும்பத்துல பாத்திருப்பாங்க, இல்ல நிறைய டிவிகள் பாத்திருப்பீங்க, யூடியூப் பாத்திருப்பீங்க. அதை பத்தின உங்களுக்கு புரிதல் அதாவது என்னுடைய கூகுள் மீட் கிளாஸ் அட்டன் பண்றது மாதிரி உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றிய புரிதல் அறிதல் என்ன, வந்ததுக்கு அப்புறமா அதோடைய புரிதல் என்ன, அறிதல் என்ன, அவ்வளவுதான் விஷயம். இதுதான் கேள்வி. எப்படியாவது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஏன்னா இது வந்து நீங்க விரும்பலன்னா கூட உங்க வீட்டுல போய் யாராவது பாத்திருப்பாங்கல்ல. ஆமா குருஜி, ஆமா குருஜி. அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், இல்ல உங்களுக்கு சகோதரர்களுக்கு கல்யாணமோ போய் அப்ப போய் பாத்துருப்பாங்களே. அப்போ அந்த ஜோதிடம்னா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஜோதிடம்னா ஃபர்ஸ்ட் எனக்கு புரியுது. எனக்கு அப்ப வந்து எனக்கு எந்த புரிதலும் கிடையாதுங்க குருஜி. உங்க கூகுள் மீட் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் எனக்கு ஜோதிட புரிதலே வந்திருக்கு முழுக்க முழுக்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி யூடியூப் எல்லாம் பார்த்து அப்ப என்ன புரிதல் வந்தது? யூடியூப் வீடியோ பாக்குறப்ப வந்து எனக்கு நீங்க சொல்றது மட்டும் நடக்குதே, இது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு நிறைய இருந்திருக்கு குருஜி. அது வரைக்கும் எனக்கு ஜோதிடத்துக்கு மேல நம்பிக்கை கிடையாது. உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஜோதிடம்னா என்னன்னே எனக்கு புரிய ஆரம்பிச்சதே. அப்பதான் அதனுடைய ஆர்வம் வந்ததே உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் குருஜி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னது யாரு? மால்முருகன் குருஜி. மால்முருகன், ஓகே. அவர் சொல்லிதான் நீங்க எந்த வருஷம் பாத்தீங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க குருஜி. 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க. என்ன ராசி பலன் பார்க்க சொன்னாரா? ராசி பலன் பார்க்க சொன்னப்ப எனக்கு உங்க ராசி என்ன ராசி? மேஷ ராசி குருஜி. ஓ, அதுக்கு பார்க்க ஆரம்பிச்சீங்க. அதுக்கு பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த அனுபவத்தை அந்த மேஷ ராசிக்கு நீங்க ராசி பலன் பார்க்க ஆரம்பிச்ச அந்த அனுபவத்தை சொல்லுங்க. முதல் முறையா நான் பார்க்கும் போதே என்னோட வாழ்க்கை அந்த இதுல நடந்தது ஒரு வார சம்பவத்தை நீங்க அப்படியே சொன்னீங்க குருஜி. அது நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நான் நினைச்சு கூட பார்க்கல. பெர்ஃபெக்ட்டா 100% அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அந்த வாரம். அதுக்கப்புறம் ஆமா குருஜி, நீங்க சொன்னது அந்த நான் கேட்ட முதல் பதிவை கேட்டும் போதே எனக்கு அப்படி இருந்துச்சு குருஜி. அது என்னன்னு சொல்ல முடியுமா? அந்த நிகழ்வு என்னன்னு சொல்ல முடியுமா? அது நீங்க நடந்தது பண வரவு, வேலை விஷயத்துல நடந்தது, எல்லாத்தையும் சொன்னீங்க. அது எல்லாமே அப்படியே அக்யூரேட்டா இருந்துச்சு. அதுல இருந்து அதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியா பார்க்க வந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த ராசி பலன் பாக்குறதே மேக்சிமம் குறைச்சிட்டேன் குருஜி. நீங்க இந்த கூகுள் மீட் கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுடைய ஜன ஜாதகத்தை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. இதை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட நல்லதை பெருக்கிக்கலாம், கெட்டதை சுருக்கிக்கலாம். இது சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள அப்படியே தேங்கிருச்சு குருஜி. அதாவது கூகுள் மீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கூட நீங்க ராசி பலனை குறைச்சிட்டு என்னுடைய வந்து மற்ற சப்ஜெக்ட் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சீங்க, அப்படிதானே? ஆமாங்க குருஜி, ராசி பலனை கம்ப்ளீட்டாவே நிப்பாட்டிட்டேன் குருஜி. அது எதனால நிப்பாட்டினதுன்னு தோணுச்சு உங்களுக்கு? எனக்கு நீங்க சொன்னதுதான் குருஜி. உங்க ஜன ஜாதகத்தை தேடி நீங்க ஃபர்ஸ்ட் அதே ராசி பலன்ல நான் கொடுத்த அந்த அறிவூட்டல், அதாவது அந்த விளம்பர படங்கள் மூலமா கொடுத்த அறிவூட்டல். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஆமாங்க குருஜி, ஆமா குருஜி. ராசி பலன் மட்டும் பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, அது வேஸ்ட்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் குருஜி. அந்த பேச்சினால நீங்க அந்த பேச்சினால புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாங்க குருஜி, ஆமாங்க குருஜி. புரியுது. அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சீங்க. சப்ஜெக்ட் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன் குருஜி. அதெல்லாம் குருஜி தேட சப்ஜெக்ட் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரிதல் ஏற்பட்டது? என்னுடைய சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட காலப்பாதை, ஜோதிட கேள்வி பதில், ஆன்மீகம், இத பத்தி எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரிதல் ஏற்பட்டது?
என்ன புரிதல்னா எப்படி சொல்றது எனக்கு தெரியல குருஜி. அது இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் என்ன நீங்க என்ன அனுபவிச்சீங்களோ அதை சொல்லுங்க. அது எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நீங்க அனுபவிச்சபடி இருக்கணும், அவ்வளவுதான். ஆமா குருஜி, வாழ்க்கைனா எப்படி வாழணுங்கிறத கத்து கொடுக்குறீங்க குருஜி நீங்க, அவ்வளவுதான் குருஜி. அதான் ஒரு வாழ்க்கைய மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கான உங்களுடைய வார்த்தைகள் தான் மட்டும் குருஜி. உங்க வார்த்தைகளை பின்பற்றினாலே ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கலாம், எப்படி வாழலாங்கிறத கத்துக்கலாம் குருஜி. நான் கத்துக்கிட்டது உங்ககிட்ட இருந்து. எனக்கு நீங்க குருவா கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் குருஜி. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு நான் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம் அன்னைக்கு நீங்க குருவா கிடைச்சது. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இது. தேங்க்யூ. இதுதான் 2 வாரம் அந்த கூகுள் மீட் கிளாஸ் இல்லாதே ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு குருஜி. உங்களை பார்த்து சந்திச்சு உங்க குரலை கேட்கும் போதுதான் குருஜி எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் ஆர்வங்கள் இருந்தது. பட் எனக்கு அதோட சரியான தெளிவுரை கொடுக்கறதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பர்சன் கிடையாது. பட் ஐயா கிட்ட வந்த பிறகு இந்தந்த கிரகங்களும் இந்தந்த வேலையெல்லாம் பண்ணுமா நமக்கு, அது புரிஞ்சது. தென் இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்ன நல்லா அறிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு மனிதனை முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மனிதனை முழுமையாக தோலுரித்து காட்டக்கூடியதுதான் இந்த ஜோதிடம். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வரக்கூடிய ஆபத்தை தவிர்க்கலாம், வரக்கூடிய நன்மைகளையும் பெரிய அளவுக்கு நம்ம நன்மை சேர்த்து கொள்ளலாம். ஒரு நம்மளோட ஜாதகத்தை எப்படி ஒர்க் ஆக வைக்கணும், எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும், அந்த ஜாதகத்தை எப்படி வேலை செய்ய வைக்கணும்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா குருஜியோட நான் ஒவ்வொரு இதுவும் வந்து ஃபாலோ அப் பண்ணுவேன். ஃபாலோ அப் பண்ணி எனக்கு நிறைய கேள்விகள் முன்னாடி இருந்தது. நான் உண்மையிலே இது நடக்குதா இல்லையா, அந்த பண வரவு நல்லா டெஸ்டிங் பண்ணுவேன், கேம்பிளிங் பண்ணி பார்ப்பேன். 10,000 கூட வின் பண்ணியிருக்கேன். நீங்க சொன்ன பண வரவு நாட்கள் அதுல நீங்க சொல்லுவீங்க எவருடைய ஜாதகம் தனயோக ஜாதகம் அது பலமான ஜாதகமா இருக்கோ அதுக்கு 10,000 கூட கிடைக்கும். அது கொஞ்சம் பலகீனமா இருந்துச்சுன்னா ஒரு 100 இல்ல 1000 கிடைக்கும். அப்ப நான் டெஸ்டிங் பண்ணுவேன். உண்மையிலே இது கெம்பிளிங் போட்டு தான் பார்ப்போம். குருஜி செஞ்சிருக்காரு. இதே மாதிரி 10,000 வின் பண்ணியிருக்கேன். பண வரவுனால நான் ரொம்ப எனக்கு இந்த டெஸ்டிங் பண்ற ஒரு இது இருக்கு. எதுவா இருந்தாலும் இது நடக்குதா இல்லையான்னு நான் ரொம்ப நோண்டி பார்ப்பேன். அதே இன்னொன்னு அந்த அக்ஷய திருதி நாள்லாம் குருஜி நிறைய சொல்லியிருக்குங்க இல்லையா, அந்த நாள்ல என்னென்ன பண்ணலாம் அதை கூட நான் பண்ணி டெஸ்டிங் பண்ணி எனக்கு நிறைய அதோட பெனிஃபிட் எல்லாம் கிடைச்சது. இவ்வளவு இருக்கா, இதுல இவ்வளவு ரகசியம் இருக்கு. அந்த ஜோதிடம் வந்தாலே இந்த ரகசியங்கள்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே உங்களை ஃபாலோ அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுலதான் லக்கி பெண்டல் எல்லாம் பண்ணி இன்னும் ஸ்டில் வந்து ஐயா சொன்ன மாதிரி தான் நான் ஃபாலோ அப் பண்றேன். என்ன கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உங்களை வந்து ஜோதிட ஞானினே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது. எனக்கே வந்து முன்னாடி வந்து ஐயா அசிஸ்டன்ட் கேட்டிருக்கேன், குருஜி வந்துட்டு கிளாஸ் எடுப்பாரா, எஸ்ட்ராலஜி கிளாஸ், எனக்கு அவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணிக்கணும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அவங்க கிட்ட. ஏன்னா நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க இல்லையா, நம்ம ஒவ்வொரு ஜென்மமா எதை பண்ணிட்டு வந்தோமோ அதை தான் இப்பிறவிலையும் நம்ம தொடர்ந்து கொண்டு வருவோம். அப்ப நம்ம போன ஜென்மத்துல என்ன பண்ணோம் அதுதான் இங்க வந்து கண்டினியூஸா எடுத்துட்டு வரும். அப்ப அந்த கனெக்ஷன் எனக்கு நல்லா புரிஞ்சது. தென் உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணனேன். எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. முன்னாடி நம்மள ட்ரோல் பண்ணாங்க, இதுக்கு எந்த கிரகமா இருக்கும், எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டீங்க. அது இந்த அளவுக்கு வந்து இன்னொன்னு ஜோதிடர் கேட்டா எல்லாரும் உண்மையை சொல்ல பயப்படுற ஒரு கட்டத்துல நீங்க உண்மையை அழகா உடைச்சு சொல்லிருங்க. கேட்டா கேள்வி கேட்காட்டி போ, ஜோதிடம் இதுதான். ஜோதிடத்துக்கு உண்மையை மட்டும்தான் வந்துட்டு சொல்ல தெரியுமே தவிர்த்து அந்த சொல்லக்கூடியவங்களுக்கு தான் அந்த ஒரு என்ன பொய் பேசுறது, அந்த பர்சன் எப்படி எடுத்துட்டு போறாங்க. என்ன கேட்டீங்கன்னா ஐயா குருநாதர் குருஜி வந்துட்டு நீங்க சொல்ற வே அது நோபடி கேன் ஃபைட் யூ, நோபடி கேன் டிஃபீட் யூ. உங்களுக்கு அந்த ஒரு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு தைரியம் அது எல்லா ஜோதிடர்களுக்கும் இருக்காது. அது வந்து உங்ககிட்ட மட்டும் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் வந்துட்டு நான் கிளாஸ்ல ஜாயின் பண்றேங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ்ல ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸ் கிளாஸ்ல எனக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு. ஐயோ கத்துக்க வேண்டியது நிறைய போகுது, குருஜியா அவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க. நானே கூட கேட்டேன்ல குருஜி உங்ககிட்ட, 2 வாரமா கிளாஸ் இல்ல குருஜி பிஸியா இருந்துட்டீங்களா. ஏன்னா நமக்கு வந்து மிஸ் பண்ண வேணாம், அதை சொல்லி கொடுக்க யாரும் கிடையாது. இந்த அளவுக்கு உங்க அளவுக்கு அது ஒரு தெளிவா புரியும் அளவுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயத்தின் நோக்கங்களும் மனித குலத்திற்கு ஆற்றக்கூடிய சேவைகளும் வருமாறு ஒவ்வொரு ஆண் பெண்ணின் சுய ஜாதகத்தின் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வித செல்வங்களையும் அடைய முடியும். மேலும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளான திசாபுக்திகளாக இருந்தால் அதை பெருக்கிக் கொள்ளவும், தீமைகளை பயக்கக்கூடிய திசாபுக்திகளாக இருந்தால் அதை பெருமளவு குறைத்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு தனி மனிதனின் அவர்களுடைய சுய ஜாதகத்தைக் கொண்டு ஜோதிட பயிற்சி வகுப்புகளை நடத்தி அவர்களை விழிப்படையச் செய்கிறார்
ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள். இந்த அரும் பெரும் பணியை செய்வதற்கு ஜோதிட சத்குருஜி மெஹரு பல ஜென்மங்களாக முயற்சித்து இந்த ஜென்மத்தில் செய்கிறார். இந்த சேவைகள் சென்னையில் தொடங்கி உலகமெங்கும் பரவ விஞ்ஞான மெய்ஞான சமய ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்ட ஆன்மீக அன்பர்கள் ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயத்தின் கட்டிட விஸ்தார பணிகளுக்கு பொருளாகவோ பணமாகவோ நன்கொடை வழங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்கொடையை டிடியாகவோ செக் மூலமாகவோ வழங்க விருப்பமுள்ளவர்கள் டிடி செக்கில் எழுத வேண்டிய பெயர், நேம், ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 26481010100908, அக்கவுண்ட் டைப் SB, FIC கோட் CNRB 0002648, பேங்க் நேம் கனரா பேங்க், பிரான்ச் சாலிகிராமம், சென்னை 600093. யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மத்தவங்களோட இது பார்த்தேன்னா நான் ரொம்ப வாட்டி முன்னாடி சிரிச்சிருக்கேன். இவர் என்ன அங்க வேற மாதிரி நடக்குது, வேற ஆள் வேற மாதிரி சொல்றாரு. ஆனா உங்களோட பார்க்கும்போது 100% நடக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயமும் நான் ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு தான் வரேன் குருஜி. ஸோ குருஜி வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மாஸ்டரா கிடைக்கும் போது நம்ம வந்து ரொம்ப லக்கி பர்சன். என்ன கேட்டீங்கன்னா நான் பூர்வீக என்ன சொல்லுவாங்க, போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கேன் உங்களை வந்து குருவா நம்ம வந்து இந்த லைஃப்ல வந்துட்டு ஃபேஸ் பண்றதுக்கோ உங்களை மீட் பண்றதுக்கு. என்னைய கேட்டீங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய கத்துக்கணும் உங்ககிட்ட. உங்களை கேட்டீங்கன்னா நீங்க ஒரு பொக்கிஷம் நீங்க அந்த உங்களோட அந்த அறிவு, அந்த நாலேஜ் அது யாருக்கிட்டயும் இருக்காது, அவ்வளவு ஈஸியா யாருக்கும் கிடைக்காது. என்ன கேட்டீங்கன்னா நீங்களாம் ஒரு கிளாஸ் வச்சீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொக்கிஷத்தை நம்ம சேகரிக்கத்தான் பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம கத்துக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த குரு, இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது ரொம்ப அரிது. அப்ப அந்த குருநாதர்னு கிடைக்கும் போது நம்ம அந்த குருநாதர் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ முகம் சுளிக்காமல் நேரங்காலம் பார்க்காமல் அதை அப்படியே ஃபோக்கஸா வந்தோம்னா நம்ம உண்மையிலேயே குருஜி வேற லெவல் நம்ம வரலாம், இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம. ரொம்ப நன்றி குருஜி. தேங்க்யூம்மா. குருஜி, நான் உங்கள்கிட்ட ஒரு 5 years முன்னுக்க ஜாதகம் அஸ்ட்ராலஜி பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். சரிங்க. நீங்க சொல்றது நடக்குது. ஒரு குரு தசையை பத்தி எனக்கு சொல்லியிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் 5 years இருக்கு. நானும் இந்த ஜோதிட கலையை கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக உங்ககிட்ட மாணவனா சேர்ந்திருக்கேன். நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய நீங்க சொல்ற பலன் பிரகாரம் பழித்து கொண்டு வருகிறது. நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் குருஜி. உங்களுடைய யூடியூப் வீடியோஸ்னா பார்த்துருக்கேன். தினபலன், அப்புறம் வந்து கிரகங்களை பத்தி சொல்றது. இந்த கலையை நானும் கத்துக்கணுங்கிற ஆர்வத்துல உங்க சீடனா இணைஞ்சிருக்கேன். மென்மேலும் கல்வியை கத்துக்குவேன்னு நம்புறேன் குருஜி. வரக்கூடிய காலங்கள்ல குருஜி, ஜோதிடம்னா மற்ற குருநாதர்கள் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்லதை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே என்ன இருக்கு அந்த ஜாதகத்தோட வலிமை என்ன, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒருத்தர் ஜாதகம் பாக்குறாரு அப்படின்னா அந்த ஜாதகத்தை முழுமையா அவருடைய ஜாதக பலனை எடை போட்டு பலன் சொல்லக்கூடியவர் நீங்க. இவருக்கு இதுதான் லைஃப் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிடுவீங்க. 100% இது நடக்கும் வாழ்நாள் முழுவதும் அப்படிங்கிறத முன்னுக்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி டோட்டலாவே சொல்லிடுறீங்க. ஒரு சிலர் சொல்ல விருப்பப்பட மாட்டாங்க. இப்ப என்ன நடக்குது, இப்ப இந்த உயிருக்கு இப்ப என்ன தேவை, நீங்க டோட்டலாவே வந்து ஒரு ஜாதகத்தோட முழு பலனையும் பார்க்கும் கணமே எடைய போட்டு சொல்லிடுவீங்க. மறைக்கக்கூடியவர், எதையும் எந்த விஷயத்தையும் மறைக்காம ஓப்பன் டாக் அப்படின்னு சொல்லிடலாம் குருஜி உங்களுக்கு. அதான் என்னுடைய குருநாதர்கிட்ட இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன் குருஜி. கரெக்ட். வெரி குட். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ரம்யா. நான் இங்க ஆக்சுவலா குருஜி வந்துட்டு நான் யூடியூப்ல 2017 எனக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. நான் 2018 வந்து கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூடியூப்ல ஜஸ்ட் சும்மா பார்த்தேன். ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போதுதான் நான் வந்து குருஜியோட சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணல. அப்போ நிறைய அப்பப்ப நான் பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் குருஜியோட அந்த பேச்சு, அவர் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து எனக்கும் அந்த சந்திராஷ்டம நாட்கள்ல சில விஷயங்கள்லாம் எனக்கு நிறையவே நடந்தது. அந்த 2018 இருந்து இப்போ 2024 வரைக்குமே. சோ அவரு இவ்வளவு அழகா சொல்றாரு. எத்தனையோ ஜோசியங்கள் பாக்குறோம் யூடியூப்ல, ஆனா இவரு சொல்றது மட்டும் எப்படி இவ்வளவு கரெக்டா இருக்குது.
அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் குருஜி மேல. அதுக்கப்புறம் இவ்வளோ 8 வருஷங்களுக்கு அப்புறம் இவ்வளோ வருஷங்களா நான் ஃபாலோ பண்ணேன் குருஜிய. ஆனா 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் ஜஸ்ட் ஒரு போன வாரம் தான் நான் வந்து குருஜி கிட்ட என்னோட ஜாதகத்தை கொடுத்து நான் பேசி, நான் உண்மையாலுமே இந்த 7 வருஷம் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒண்ணுமே பண்ணாம இவ்வளோ வருஷங்கள் வேஸ்ட் பண்ணி இப்போ இதுவே நான் லேட்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ என் ஜாதகத்தை பார்த்து குருஜி எனக்கு என்னுடைய சந்தோஷத்துக்கு ஆள குருஜி. எனக்கு இப்ப பேச கூட வரல. அவ்வளவுதான் குருஜி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப குருஜியே வந்து என்ன கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு. இப்போ உன்னுடைய வாழ்க்கையில அந்த கோமா ஸ்டேஜுக்கு போன வருஷம் ஏன் கோமா ஸ்டேஜுக்கு போன, என்ன நடந்தது, அது எந்த வருஷம் எந்த மாசம், அதெல்லாம் உன் நினைவுல இருக்கிறது அப்படியே பகிர்ந்துக்கோமா. உன் லைஃப் ஹிஸ்டரி அப்படியே பகிர்ந்துக்கோ, அப்புறம் நான் உன் ஜாதகத்துக்குள்ள வரேன். சரிங்க குருஜி. நான் வந்து 2010 ஒரு 17 வயசு முடிஞ்சு 18 பிறக்குது எனக்கு. நான் அப்பவே வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். சின்ன வயசுலயே ஒரு அறிஞ்சும் அறியாமையான்னு சொல்ல முடியாது, ஆனா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2016ல ஒரு குழந்தை ரொம்ப வருஷமா இல்ல. ஆமா, நான் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அந்த லவ் மேரேஜ் பண்ணும்போது என்ன வயசு இருக்கும் உனக்கு தோராயமா? 17 முடிஞ்சு 18 பிறக்குதுங்க குருஜி. வெரி குட், ஓகே. இப்போ நீ கண்டினியூ பண்ணு. 2016ல தான். அதாவது நீ பிறந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுமா? 1993. 93ன்னா அப்ப பாத்துக்கோங்க, 18 வயசுனாக்கா 2003 பிளஸ் ஒரு 8, 2003 ஒரு 8 சேர்ந்தா 2011 இருக்குமா நீ கல்யாணம் ஆகும்போது? குருஜி 2016ல தான் வந்து ஓகே குருஜி. 2016ல தான் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதுங்க குருஜி. வெரி குட். ஆனா கல்யாணம் அதாவது கல்யாணம் ஆனது லவ் மேரேஜ் உன்னுடைய 16வது வயசுல. ஆமா. வெரி குட். கண்டினியூ பண்ணு, நீ கண்டினியூ பண்ணு. அதுக்கப்புறம் 2016ல தான் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை ஒண்ணு பிறந்தது. 2016 நவம்பர் பிறந்தது. 2017ல பாத்தீங்கன்னா டிசம்பர் 13ஆம் தேதி நானும் என்னுடைய பாப்பா, எங்க வீட்டுக்காரர் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து நாங்க ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கோம். பின்னாடி இருந்த பஸ் வந்து எங்களை அடிச்சிட்டு போயிட்டாங்க குருஜி. நாங்க அப்படியே ரோட்ல ஆன் த ஸ்பாட். பின்னாடி இருந்து வந்ததுல கேட்டா வந்து நாங்க ரோட் கிராஸ் பண்ணும்போது சரியா பண்ணல அப்படிங்கிற மாதிரி. அவன் வந்தது ஓவர் ஸ்பீடு. ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ் உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு சென்னை மாநகரில் உதயமாகிறது. என்னுடைய திரையுலக வாழ்க்கையில் அனைத்து விதமான பட்டு புடவைகளையும் உடுத்திருக்கிறேன். ஆனால் உங்கள் நட்சத்திர ராசி பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது வியப்படைந்தேன். காரணம், இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசி பட்டு அணிபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். வாழ்க்கையின் பாரம்பரியம் உங்கள் நட்சத்திரத்தின் உடனான லயம். உள்ஒளி ஜோதிட சுடர் நேரு AR ரமேஷ் கண்ணா அவர்களின் அற்புதமான கண்டுபிடிப்பு. அதிர்ஷ்டத்தின் வடிவம் உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு. ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ். டிசைன் சட்டம் 2000 கீழ் மேற்படி டிசைன்ஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீறுவோர் சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள். ஆனா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல குருஜி. ஆனா மணி ஒரு 7:15 இருக்கும். டிசம்பர் 13ஆம் தேதி என் பெண் குழந்தை வந்து ஸ்பாட்லயே அவுட்டுங்க குருஜி. அது இல்லாத எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு நாள் மட்டும் உயிர் இருந்தது. அப்பவே எங்களை ஆளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. என் புள்ள GHல இருந்தா, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் சேலத்துல தான். நம்ம சேலத்துல இருந்து ஆத்தூர் போற வழி வாழப்பாடின்னு சொல்லி அங்கதான் இந்த சம்பவம் நடந்தது. வீட்டுக்காரர் வந்து பாப்பா அன்னைக்கே இறந்துட்டா காலையில. வீட்டுக்காரர் அடுத்த நாள் இறந்தாரு. நான் வந்து ஒரு 2 மாசம் என் பிள்ளையும் என் புருஷனும் இறந்ததே தெரியாம இருந்திருக்கேன். இது தெரியாம இருந்திருக்கேன். 2 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வந்தது. இவங்களும் சொன்னாங்க. அதையெல்லாம் கடந்துதான் குருஜி இப்போ இவ்வளவு நாட்கள், இன்னமும் மேரேஜ் எதுவும் பண்ணிக்கல, இவ்வளவு நாட்கள் நகர்ந்து வந்திருக்கேன். அப்போதே வந்து கோமால இருந்து நீ வந்து வெளியில வந்துருவேன்னு உறுதி கொடுத்தாங்களாமா உங்க அம்மா அப்பாவுக்கு டாக்டர்கள்?
ஆமாங்க குருஜி கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. ஆமா கொடுத்தாங்க ஆமா. குருஜி. அப்படின்னா நீ சிவிரா வந்து உனக்கு அடிபடல தலையில. நான் வந்து ரொம்ப குண்டுங்க குருஜி. அப்போல்லாம் நான் வந்து ஒரு 85 கிலோ இருப்பேன், 88 கிலோ இருப்பேன். டாக்டர் சொன்னது என்னன்னா, எங்க வீட்டுக்கார் வந்து ஒல்லியா இருந்தாரு. பஸ் வந்த வேகத்துக்கு அவர் வந்து காத்து தூக்கி போடுற மாதிரி குழந்தை வந்து பறந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்டும் வந்து விழுந்துட்டாரு. நல்ல நான் வந்து குண்டா இருந்ததுனால என்னோட பாடியோட வெயிட் தான் வந்து என்ன அந்த டைம்ல காப்பாத்தி இருக்கு. ம். சொத்துன்னு போய் அப்படி விழுந்திருக்கேன். அதனால எனக்கு பெருசா அடி எதுவும் படல. மண்டையில கொஞ்சம் அடிபட்டுது. அது மட்டும் தான் கோமா ஸ்டேஜ்க்கான ஒரு இது. மற்றபடி கால்ல கொஞ்சம் அடிபட்டிருக்குங்க குருஜி. ம், ம், ம். வெரி குட். புரிஞ்சுது. இது வந்து நடந்தது கரெக்டா எந்த வருஷம்? 2017 டிசம்பர் 13ஆம் தேதி நடந்தது. மிகச்சரியாக அந்த டைம்ல தான் நான் வந்து 2018 விளம்பி வருஷத்துல துலாம் ராசி பதிவை பேசுறேன். ஆமாங்க குருஜி. நான் அப்ப இருந்துதான் வந்துட்டு நான் ஒரு மே ஜூன்ல இருந்தே வந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் பாத்துட்டு இருக்கேன் எல்லாமே. அப்ப நீயும் வந்து அப்ப நீயும் வந்து 2018 துலாம் ராசி பதிவை பார்த்தவ கரெக்டா? ஆமாங்க குருஜி பார்த்தேன். அப்ப இருந்தே நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 8 வருஷம் இங்க இருக்கிற மால் முருகனும் அதை பார்த்து வந்தவர் தான். இங்க இருக்கிற மால் முருகன். குருஜி ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க சொல்வீங்க துலாம் ராசிக்கு மட்டும் நீங்க ரொம்ப ஸ்பெஷலா சொல்வீங்க. துலாம் ராசிக்காரங்க வந்துட்டு சொல் பேச்சு கேட்காத மாதிரியும் சொல்வீங்க. ஐ மீன் ஏதோ சொல்லுவீங்க. அது எனக்கு டக்குன்னு வரல. துலாம் ராசிக்காரங்களுக்கு மட்டும் தான் நீங்க ரொம்ப நேரம் எடுத்து பேசிக்குவீங்க. வசியம்னு சொல்லுவேன். என்னுடைய ராசிக்கு துலா ராசி வசியம்னு சொல்லுவேன். ஆமா அது சொல்லுவீங்க. 3 மணி நேரம் பேசுவீங்க. வேற எந்த ராசிக்குமே நீங்க அவ்வளவு பேச மாட்டீங்க. ஆனா அந்த துலாம் ராசிக்கு மட்டும் அவ்வளவு நேரம் பேசுவீங்க. அதுதான் நான் இன்ஸ்பயர் ஆனது காரணமே. இங்க இருக்கிற 2-3 பேர் வந்ததே அந்த துலாம் ராசியை பார்த்தவங்க தான். இங்க இருக்கிற 2-3 பேர்ல 2-3-4 பேர் வந்தவங்க. இன்னும் சில பேர் இந்த கூகுள் மீட்ல கலந்துக்கலாம். குருஜி ஒரு டைம் நான் கமெண்ட் கூட பண்ணிருக்கேன். குருஜி நீங்க முன்ன மாதிரி பேசுறது இல்ல. ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் இந்த ட்ரஸ்டுக்காக நான் போயிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு பழைய மாதிரி நான் பேச மாட்டேன் துலாம் ராசிக்காரர்களே. ஆனா நீங்க கேப்பீங்க, ஏங்குவீங்க. அப்ப ஏன் இப்போ குருஜி இப்படி பேசுறது இல்லைன்னு சொல்லி நீங்க கேப்பீங்க. அதே மாதிரி நான் கேட்டேன். வெரி குட். சோ வந்து அவங்க வந்து அழகா தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆமா இப்போ வந்து அவங்க ஒரு அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? அதை சொல்லு. ஆமா குருஜி. ஆக்சுவலா விதவைங்கிறதுனால நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு அந்த ஆதரவற்ற விதவைக்கான அந்த சான்றிதழ் வந்து எனக்கு சின்ன வயசு. ஏமா அந்த ஆடியோ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாமக்கல் மாவட்ட ஆடியோ என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஏமா சின்ன வயசு தானே, அம்மா அப்பா கூட இருக்க, கல்யாணம் வழிய இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிட்டாங்க. அப்ப அழுதுட்டு வந்து சரி எப்படியாவது இந்த வேலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 5 வருஷமாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் குருஜி. அது என்னன்னு தெரியல, தடுங்கல் ஆயிட்டே இருக்குங்க குருஜி. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில்
பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. நீ என்னுடைய துலாம் ராசி பதிவு நீ 2018 பார்த்திருக்க, அப்படிதானே? ஆமாங்க குருஜி. 2018 இருந்து இப்ப வரைக்குமே பாத்துட்டு அப்பன்னா நான் அப்ப உங்களுக்கு 7.5 நாட் சனி நடந்துகிட்டு இருந்தது. இந்த டைம்ல குறிப்பிட்ட 2018 மார்ச்ல இருந்து 2018 செப்டம்பருக்குள்ள உங்க வாழ்க்கையில பூட்டின வீட்டை ஆட்டி பாக்குற மாதிரி சனி பகவான் மீண்டும் வக்ரத்துல ரிவர்ஸ்ல வராரு. இந்த நேரத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீமை என்பது இந்த 7.5 நாட் சனியில கொடுக்காத அளவுக்கு ஒரு தீமையை கொடுக்கும். அதை நினைச்சு நீங்க அடுத்த 30 வருஷம் மனம் வெம்பி 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 அந்த வேர்டு ஆறாதுன்னு பேசிருக்க. அதை கேட்டியா? அது ஞாபகம் இருக்கா? அந்த பேச்சு ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்குங்க குருஜி, ஞாபகம் இருக்கு. ஏதோ அப்ப கூட கொஞ்சம் ஸ்மூதா போன மாதிரி இருந்தது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏதோ ரொம்ப மனவலி அனுபவிச்சுட்டு இருக்கேன். உடல் வலியை கூட அனுபவிச்சிடலாம், ஆனா மனவலி அதுதான் சொல்ல வரேன். வக்ரம், அதாவது 2018 சனி வக்ரம் போறதுக்கு முன்னாடிதான் 2 உயிர் எடுத்திருக்கான். உனக்கு அப்ப 7.5 நாட் சனி. அப்பதான் உன்னுடைய குழந்தையின் உயிரையும் எடுத்திருக்கான், உன்னுடைய கணவருடைய உயிரையும் எடுத்திருக்கான். அந்த 7.5ல கடைசி எப்பவுமே, அதனாலதான் 7.5ல நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. 7.5 சனி முடிஞ்சிடுச்சுன்னு ராசி பலன்ல எழுதின உடனே எல்லாரும் சந்தோஷமாய் வீட்டுக்கு போயிடுவாங்க. அவ்வளவுதான், படம் முடிஞ்சது, சுபம், கதாநாயகி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு வீட்டுக்கு போவாங்க. அவன் அந்த 4.5 மாசம் கழிச்சு அடுத்த வீட்டுக்கு போயிட்டு 4.5 மாசம் கழிச்சு அப்படி ரிவர்ஸ்ல வரும்போதுதான் அப்படி பிடிப்பான் ஒரு புடி. அப்படி பிடிச்சான்னாதான் உங்க ஊழ்வினையில இருக்கிறதான் செய்வான். அதுக்காக சனி 4.5 வருஷம் அந்த 4.5 மாசம் வக்ரத்துல மட்டும் யாரையும் வீழ்த்துறது இல்ல. அந்த 4.5 மாசத்துல உங்களுக்கு நல்வினைகள் இருந்தா நல்லதையும் கொடுத்துருவான். அது என்ன இருக்குதோ அதை செய்வான் சனி, அவ்வளவுதான். அதனாலதான் அவனுக்கு பேரு தர்மம்னு சொல்லுது ஜோதிடத்துல. அதனால விபத்து இருந்தா விபத்தை கொடுப்பான், உயிர் பலி இருந்தா உயிர் பலி கொடுப்பான். இந்த விபத்தும் உயிர் பலியும் நமக்கு இருக்கா இல்லையான்றது அவங்க அடிப்படை ஜாதகத்துல இருக்கும். அதை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும், அதான் பகவான் ஓஷோ சொல்வாரு, அவர்கிட்ட யார் வேணாலும் வரலாம், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்ப நீங்க இந்து மதத்துக்குள்ள வரணும்னா இந்து மத பிரின்சிபல் ஃபாலோ பண்ணாதான் வரணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இன்னும் சில கோயில்கள் இருக்கு. ஆமா, நம்ம கேரளாவில் பாத்தீங்கன்னா குருவாயூரப்பன் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள போனாக்கா ஆண்கள் எல்லாமே சட்டையை கழட்டணும். ஜனாதிபதியா இருந்தாலும் கழட்டணும், பிரதம மந்திரியா இருந்தாலும் கழட்டணும். இப்படிதான் இந்திரா காந்தி போகும்போதும் விடமாட்டேன்ட்டாங்க உள்ள. அந்த அம்மா கிராப் வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விடமாட்டேன்ட்டாங்க. ஆமா, அது மாதிரி பாரம்பரிய உடை அணிந்திருக்கணும். பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்திருக்கணும். சுடிதார்ல எல்லாம் போக முடியாது, அங்க புடவையில தான் போகணும். ஆமா, அதே மாதிரிதான் நீங்க சர்ச்சுக்குள்ள போகணும்னாலும் அதுக்குன்னு சில பிரின்சிபலோட போகணும். ஆமா, ஆனா அதே மாதிரி நீங்க ஒரு தர்காக்குள்ள போகணும்னா அதுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. கை கால் கழுவணும், முதல்ல கழுவிட்டு அப்புறமா தான் உள்ள போகணும். அதான் ஓஷோ சொல்வார், என்னிடம் வருவதற்கு நான் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கவில்லை. எந்த வகையான மனிதர்களும் என்னிடம் வரலாம். இப்படித்தான் நீங்க வரணும், இந்துசத்துக்குள்ள இப்படிதான் உள்ள போகணும், புத்திசத்துக்குள்ள இப்படிதான் போகணும், ஜெயினிசத்துக்குள்ள இப்படிதான் போகணும், இஸ்லாத்துக்குள்ள போனோம்னா இப்படித்தான் போகணும். ஆமா, 5 வேளை தொழுனாதான் நீங்க இஸ்லாமியனா மாற முடியும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா தான் நீங்க கிறிஸ்துவன் ஆக முடியும்ன்றதெல்லாம் நான் எல்லா வகையான மனிதர்களையும் அவர்களாகவே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ரம்யா கட் ஆயிடுச்சு போல இருக்கு. குருஜி லைன்ல தான் இருக்கேன், பவர் போயிடுச்சு குருஜி. பரவாயில்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். லைன்ல இரு. இப்ப நான் பேசிட்ட அப்புறமா உன் ஜாதகம் தான் பேச போறேன். அப்போ அவரு ஓஷோ என்ன கேட்டாரோ அதுதான் இன்னைக்கு நான் எல்லாரும் உங்ககிட்ட கேட்டேன். அப்போ ஓஷோ என்ன சொன்னாருன்னா, அவருடைய பக்தர்கள் கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னா, என்னிடம் நீங்கள் வந்த உடனேயே நான் யார், நான் என்ன செய்தியை சொல்கிறேன் என்பதை என்னுடைய எல்லா புத்தகங்களையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி படிச்சீங்கன்னா நீங்க அதுல தொலைஞ்சு போவீங்க. அது ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க மீண்டும் பெரிய அறிவாளியாய் இன்னும் தலை பெருசாயிடும் உங்களுக்கு. ஓரிரு புத்தகங்கள் படிங்க, இல்ல ஒரு 10-20 புத்தகம் படிங்க, அதிகபட்சம் 100 புத்தகம் படிங்க. படிச்ச உடனே நான் என்ன செய்தியை சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு தியானத்துல இறங்கிடுங்கன்னு வரும். என்னுடைய செய்தி தியானம். ஓஷோவுடைய செய்தி எல்லாரையும் தியானம் செய்ய சொல்வது. தியானம் 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 தியானம், ஒரே செய்தி.
நீங்க எங்கிட்டயே கூட ஏதாவது கேள்வி கேட்கணுமா, அந்த கேள்வியை குறித்து தியானம் செய்யுங்கள். இது ஓஷோ சொல்லல, நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். அதான் ஓஷோ சொல்லுவாரு, whenever I talk don't listen me, whenever I talk don't hear me, listen me, then only you know what I am not telling also. இது தமிழ்ல சொல்ல போனால், எப்போதெல்லாம் நான் பேச வருகிறேனோ அப்போதெல்லாம் என் பேச்சை கேட்காதீர்கள், என்னை கவனியுங்கள், என் பாடி லாங்குவேஜை கவனிங்க, என் கண் எங்க திரும்புதுன்னு பாருங்க, என் மூஞ்சி எங்க திரும்புதுன்னு பாருங்க, என் மூக்கு எங்க திரும்புதுன்னு பாருங்க, என் நெத்தி என்ன பண்ணுதுன்னு பாருங்க, என் விரல் என்ன பண்ணுதுன்னு பாருங்க, என் கை என்ன பண்ணுது பாருங்க, அது என்ன செய்கையை காட்டுதுன்னு பாருங்க. அப்பொழுதுதான் நான் என் அகத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைத்ததை கூட சொல்லாததையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நான் சொல்லாமல் விட்டு போனதை கூட நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அந்த மாதிரி நான் அதெல்லாம் கவனிச்சதுனாலதான் இப்ப அவர் சொல்லாததையும் சொல்றேன். அவர் சொன்னாரு, அவர் இவ்வளவுதான் சொன்னார். நான் யார் என்பதை வந்த உடனே நான் 690 புஸ்தகம் படிச்சு வந்து பேசியிருக்கேன். நீங்க 690 புஸ்தகம் படிக்கிறதுக்குள்ளேயே 50 வருஷம் ஆயிடும். நானே 30 வருஷமா அவருடைய புத்தகங்களை வந்து 100க்கு மேல முழுசா படிச்சதில்லை. 30 வருஷம் டைம் ஆச்சு. இந்த 100 புஸ்தகம் படிக்கிறதுக்கே எனக்கு 30 வருஷம் ஆச்சு. இன்னும் நான் 690 படிச்சுட்டு தான் நான் ஓஷோடைய தியானத்துல இறங்கும்னு சொன்னா அதுக்குள்ள நான் இறந்தும் போகலாம். 30 வருஷத்திலேயே 100 முடிக்க முடியலன்னா நீங்க 690 எப்ப முடிக்கிறது? அதுக்குள்ள 80 ஆயிடும், 90 ஆயிடும். அதுக்கப்புறம் எங்க இருந்து தியானம் பண்றது? அதான் ஓஷோ சொல்லுவாரு, எல்லா மதங்களும் வந்து சாவர காலத்துல தான்டா நீ வந்து சன்னியாசி ஆகணும், வாழ்ற காலத்துல அனுபவிக்கிறேன்டான்னு சொல்லுவாங்க. சாவர காலத்துல உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். உங்களுக்கு கடவுள் தேவைப்படலாம், ஆனால் கடவுளுக்கு நீங்கள் தேவைப்பட மாட்டீர்கள் ஒரு விஷயம். வாழும் காலத்தில் தான் கடவுளுக்கு நீங்கள் தேவைப்படுவீர்கள். கடவுள் என்பது ஒரு ஆள் அல்ல, அது ஒரு பேச்சு மொழி. கடவுள்னு சில பேர் பேசுவாங்கல்ல, அது ஒரு பேச்சு மொழி. அப்படி ஒருத்தர் உண்மையிலேயே எங்கேயும் உட்கார்ந்து இல்லை. அது ஒரு பேச்சு மொழி, அது ஒரு மரபு, அது ஒரு பழக்கம். நான் தன்னை முன்னிலைப்படுத்தி சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பணிவின் எடுத்துக்காட்டு தான் கடவுள். அதுக்காக முதலமைச்சர்னு சொல்ல முடியாது. ஒரு மனுஷனை சொல்றது ரொம்ப கீழானதா இருக்கும். என்னதான் வந்து உயர்ந்தவரா இருந்தா கூட திருவள்ளுவரேன்னு சொல்ல முடியாது. அவரும் வந்து 6 அறிவு படைச்சவர் தான், 7 அறிவு 8 அறிவு படைச்சவர் கிடையாது. அவரும் 6 அறிவு படைச்சவர் தான். அவர் இந்த பிரபஞ்சத்தை திருவள்ளுவர் உருவாக்கல. அதை விட பிரபஞ்சத்துடைய முழுமைத்தன்மைக்கு நாம் ஒரு அழகான பெயர் தந்திருக்கிறோம். அந்த பெயருக்கு பெயர் கடவுள். அது பிரபஞ்சத்தினுடைய டோட்டாலிட்டி, அது வந்து முழுமைத்தன்மை. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் முழுமைத்தன்மைன்னு சொல்றதை விட கடவுள்னு சொல்லிட்டா அது முழுமைத்தன்மையை குறிக்கும். கடவுள்னு சொல்லிட்டா பிரபஞ்சத்தை குறிக்கும். அந்த பிரபஞ்சம் தான் உங்களை படைத்திருக்கிறது. அப்போ என்னிடம் வந்த உடனே நீங்க 690 புத்தகம் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னைக்குமே படிக்க முடியாது. அது காடு. நான் அவ்வளவு பேசி வச்சிருக்கேன். அதெல்லாம் படிச்சுட்டு தான் நான் ஓஷோ எடை போடுவேன். இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் சொல்றதுல எத்தனை சதவீதம் வந்து உண்மை இருக்குது, எத்தனை சதவீதம் பொய் இருக்குது, எத்தனை சதவீதம் நான் ஃபாலோ பண்றேன்னா, உங்களுக்கு 90 வயசானாலும் நீங்க அந்த 690 புஸ்தகத்தை படிக்க முடியாது. அப்படியே படிச்சாலும் அதை மனப்பாடம் பண்ண முடியாது. அப்படியே மனப்பாடம் பண்ணாலும் அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன அளவுகோல் பண்ண முடியாது. உண்மையில நான் அதுல என்ன பேசியிருக்கேன்னு எனக்கே தெரியாது ஒரு வருஷம். அதனால நீங்க அதை படிக்கிறத விட படிக்காம இருக்கிறது அது நல்லது. அது அபாயமான புத்தகங்களா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எனக்கே வரும்போது இப்ப நான் கூட இந்த கூகுள் மீட்ல என்ன பேசுறது நான் வந்து ஏற்பாடு இல்லாம பேசுறேன். மீண்டும் இந்த கூகுள் மீட்டை முடிச்சுட்டு நீங்க நாளைக்கே நேற்று கூகுள் மீட்ல என்ன பேசுறீங்கன்னு கேட்டான்னு தெரியாது. அந்த நேரத்துல வந்து வானத்துல இருந்து விழும்போது அப்படியே கொட்டிடுறது. நீங்க இந்த கூகுள் மீட் முடியும் போது 9:30 மணிக்கே நீங்க 6 மணிக்கு என்ன பேசுறீங்க, 7 மணிக்கு என்ன பேசுறீங்க குருஜின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. இந்த கூகுள் மீட் கடைசியில நீங்க 7 மணிக்கு ஏதாவது என்ன பேசுறீங்கன்னா எனக்கு தெரியாது. 7:01 என்ன பேசுனீங்க தெரியாது. 7:20 என்ன பேசுனீங்க தெரியாது. இப்பவே மணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 8:45 ஆகுது. நீங்க இப்ப 7:45 ஆகுது. நம்ம ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சோம். 7 மணிக்கு நான் என்ன பேசுறேன்றது எனக்கு தெரியாது. 7:15 நான் என்ன பேசுறேன்றது தெரியாது. அது வந்து வரும். அதுதான் சொல்றது கான்சியஸ்னஸ்ன்னு வாங்க ஆங்கிலத்துல. தமிழ்ல வந்து பிரஞ்சைன்னு வாங்க. பல பிறவிகளாக நான் வாழ்ந்தது, எல்லையற்ற பிறவிகள் நான் வாழ்ந்திருக்கேன். அப்ப எல்லையற்ற அனுபவங்கள்ல இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அது வந்து எப்பவுமே வந்து அந்த பல பிறவி கான்சியஸ்னஸ் வரும்போது தங்கு தடை இல்லாம வரும். அதான் வெள்ளிடை மலைன்னு அருவி மாதிரி அப்படி கொட்டும். குற்றால அருவி மாதிரி அப்படி கொட்டும். நிறுத்தி நிதானமா பேசுறாங்கன்னு வச்சுக்க. நிறுத்தி நிதானமா பேசினா கூட வந்து பல பேர் கான்சியஸ் தான். ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு, ஒரு துண்டு சீட்டை இப்படி கையில வச்சுக்கிட்டு, இப்ப நம்ம முதலமைச்சர் கூட வச்சுக்கிறாருல துண்டு சீட்டு, யாரோ எழுதி கொடுத்தது, அதை வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து பேசுறதுதான் தகவல் அறிவு. அசிஸ்டன்ட் எழுதி கொடுத்தது, பக்கத்துல ஒருத்தர் எழுதி கொடுத்தது. நம்ம திருவிளையாடல நாகேஷ் சொன்னார் பாரு, மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்ததா
வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு. அந்த மாதிரி திருவிழாடல்ல நாகேஷுக்கு வந்து சிவபெருமானான சிவாஜி கணேசன் வந்து இந்த பெண்களுடைய கூந்தலில் இயற்கையில் மனம் உண்டான்னு மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்தவங்க எழுதி கொடுத்தது. இப்போ நான் ஏதாவது துண்டு சீட்டு கையில் வச்சிருக்கேன்னா, ரெஃபரன்ஸுக்கு ஏதாவது பேப்பர் வச்சிருக்கேன்னா, ஏதாவது புக்கு பஞ்சாங்க ஏதாவது பார்த்தா பேசுற என்னுடைய பல பிறவி ஜோதிட கான்சியஸ்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பல பிறவி ஞானத்திலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய ஓரிரு காணொளிகள் பார்த்துருப்பீங்க. அது ராசி பலனாக இருக்கட்டும். நான் அதனால தான் நான் எது பேசினாலுமே அதுல வந்து உங்களை அறிவதற்கான பேச்சுக்களையே நான் பயன்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், காலம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து அளப்பரியதாக இருக்கிறது. இன்னைக்கு மருத்துவம் வளர்ந்திருக்கிறதுனால நமக்கு ஆயுள் வந்து 80 வயசு வரலும் இருக்குது. சராசரி ஆயுள் 70. சராசரி ஆயுள் 70. அதுக்கப்புறமா ஒரு 80க்கு போகலாம். 80க்கு மேல போயிட்டா வயோதிகம் ரெஸ்ட். 60லயே நமக்கு வந்து அரசாங்க உத்தியோகத்துல ரெஸ்ட் கொடுத்துடுறோம். 60 வயசுக்கு அப்புறமாவே உனக்கு வேலைக்கு வர வேணாம்னு இருந்தா, ஏன்னா அதுக்கப்புறமா உனக்கு தளர்வு வந்துடுது. சரி, இன்னைக்கு மருத்துவம் வளர்ந்ததுனால 70க்கு போறோம். இப்ப இங்க நானே 55. இப்ப உமாரவி இருக்காங்க, கிட்டத்தட்ட அவங்களும் 1970 54. அப்போ நாம இன்னும் 60 வயசுக்குள்ள ஒரு 2 ஏக்கரா ஆசிரமத்தை பண்ணி ஆகணும். நான் பண்ணி ஆகணும். உமாரவி அதுக்காக உழைச்சாகணும். நீங்க எல்லாம் உழைச்சாகணும். அந்த 2 ஏக்கர் ஆசிரமத்தை நாம பண்ணி அங்க உட்காந்துக்கிட்டு இதை நம்ம பேசணும். அப்போ நாம செய்ய வேண்டியது அந்த 2 ஏக்கர் ஆசிரமத்துக்கே நமக்கு நிலத்துக்கே ஒரு தொகை தேவைப்படும். அதை கட்டுவதற்கு பெரிய தொகைகள் தேவைப்படும். அப்ப அந்த தொகைகள் எல்லாம் நாம் வந்து மக்களிடம் இந்த சத்தியத்தை கொண்டு போய் சொல்லணும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்ன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில அதை பயன்படுத்துறது என்னன்னா, உங்கள் ஜனன ஜாதகத்தை உடனடியாக அறியுங்கள். உங்கள் பலபாவத்தினுடைய பாவபலம், பாவ அதிபதி பலம், பாவபலம், பாவ அதிபதி பலம். ஆமா, அந்த பாவ பலம், பாவ அதிபதி பலம், அவர் எந்த சாரத்துல உட்கார்ந்து இருக்கார், அதனுடைய பலம், இது எல்லாம் நாம வந்து நமக்கு வந்து நம்ம ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 80 அப்படின்னா ஒரு தீர்காயில். அதுக்கு மேல நம்ம வந்து எவ்வளவு நாள் இருக்கிறோமோ அது நம்முடைய ஊழ்வினை பொருட்டு. ஒரு 80 வயசுக்குள்ள நமக்கு இப்ப உமாரவிக்கு 54, அடுத்த ஒரு 26 வருஷம் எப்படி வாழ்க்கை அமைச்சிக்கணும் அப்படின்னு அவங்க இறங்கணும் உமாரவி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஜாதகத்துல ஒரு 80 வயசு, இன்னைக்கு நீங்க எந்த வயசுல இருக்கிறீங்களோ அந்த வயசுல இருந்து 80 வயசுக்குள்ள நமக்கு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. வரக்கூடிய பெரிய தீமையான திசா புக்திகளை எப்படி குறைத்து கொள்வது, வரக்கூடிய நல்ல திசைகளை கூட அதிலிருந்து ஒரு படி மேல கூட போவேணாம், அதிலிருந்து வரக்கூடியதை அப்படியே அனுபவிச்சாலே போதும். இப்ப பாருங்க, இந்த வேலையை செய்யாததுனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து நம்மளுடைய மா சுகுணாவுக்கு வந்தது. மா சுகுணா ஜாதகத்தை எந்த ஒரு சாதாரண ஜோசியர் பார்த்தாலும் உயர்வா சொல்லுவார். காரணம், லக்னத்திலேயே வளர்பிறை அந்த அம்மா. இத்தனைக்கும் அந்த அம்மா வளர்பிறையில பிறந்திருக்காங்க. வளர்பிறையில பிறந்தா எல்லா கிரகமும் வேலை செய்யும் சொல்லுது ஜோதிடம். அந்த அம்மா வளர்பிறையில பிறந்திருக்காங்க. லக்னத்திலேயே 2 சுபகிரகம். 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன், லக்னத்துல குரு சுக்கிரன். 100% சுபகிரகம், 90% 75% சுக்கிரன் லக்னத்திலேயே. லக்னத்தை வச்சுதான் எல்லாம் வருதுன்னு இப்ப கூட வந்து என் ஸ்பீச்சை பார்த்துக்கிட்டு நம்ம இவர் சொன்னாரு, நம்ம முரசொலி மாறன். அப்ப அந்த அம்மாவுக்கு லக்னத்திலேயே குரு திக்பலம் வேற. லக்னத்துல குரு திக்பலம், லக்னத்திலே சுக்கிரன், 12ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், கூட சூரியன், அமாவாசை யோகம், கூடவே புதன் புந்தி, எல்லா சுபகிரகமும் அந்த அம்மாவுக்கு வந்து லக்னமும் 12 அழகா அமைஞ்சிருச்சு. அப்படி இருந்து கரெக்டா நான் வந்து சொல்றேன், நீங்க தான் இந்த கூகுள் மீட் தான் சாட்சி. செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதி சொல்றேன், அம்மா சுகுணா உனக்கு 11 ராகு, எனக்கு ரிஷபராசிக்கு ராகு 11,
உங்க வீட்டுக்காரான வேல்முருகுக்கு 11 ராகு. இப்ப நம்ம 3 பேர் சேர்ந்து நாம ஏதாவது ஒரு வெஞ்சர் பண்ணோம்னா அந்த வெஞ்சர்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் அது பொண்ணு ஒரு ப்ராஜெக்ட் சொன்ன உடனே அவர் ஆஹா ஓஹோ நான் 4 கோடியே பரட்டி முதல்ல 6 கோடியே பரட்டிடுறேன்னாரு. அப்புறம் 6 கோடி எவ்வளவுன்னு மறுநாள் என்கிட்ட கேட்டாரு. அப்புறம் சொன்னோம் 6 கோடிக்கு எத்தனை சைபர்னு கேட்டார். அப்புறம் 6 கோடிக்கு எத்தனை சைபர்னு சொன்னேன். அப்புறம் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்கன்னாரு. இது எல்லாம் அவராலேயே பண்ண முடியும். இன்னைக்கு கூகுள் வந்துருச்சு. இன்னைக்கு கூகுள் இல்லாதப்ப கேட்டா கூட பரவாயில்ல. இப்ப கூகுள் வந்துருச்சு. உங்களுக்கு நீங்க போய் 6 கோடி இந்திய பணம் வந்து வாய்ஸ் போட்டாலே போதும் கூகுள்ல. 6 கோடி இந்திய பணம் ரிங்கெட்டில் கூறுக அப்படின்னாக்கா டக்குன்னு ரிங்கெட்ல சொல்லிடும். இருந்தாலும் அவருக்கு அறியாமை என்கிட்ட கேட்கிறாரு. சரி நான் சொன்னேன் இத்தனை லட்சம் ரிங்கிட் வருதுங்க. உங்க கவலையில குருஜி நான் ஒரே ஆள் பரட்டிடுறேன்னாரு. போனாரு. இப்போ எனக்கு வந்து அழுதுகிட்டே வாய்ஸ் போடுறாரு. என்ன குருஜி அடுத்த லெவலுக்கு லைஃப்ல வரலான்னும் போது என் மனைவிக்கு டியூமர் தலையிலன்னு இப்பதான் கண்டுபிடிச்சோம் அக்டோபருக்கு மேல. அதுக்கப்புறம் தான் பலபாவ ஆராய்ச்சி கூட நான் பண்ணல. பொதுவா ஒரு மனிதன் நோயால் தாக்கப்படுகிறான்னா அதுக்குன்னு சில கிரகங்கள் இருக்கு, சில ஸ்தானங்கள் இருக்கு. அதை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ண உடனே தான் நமக்கு தகவல் கிடைச்சது. அவங்களுடைய வெளிப்பார்வை, அந்த ஜாதகம் வெளிப்பார்வைக்கு யோக ஜாதகமாக காட்சியளிக்கிறது. லக்னத்திலே சுக்கிரன், லக்னத்திலேயே குரு, லக்னத்திலேயே குரு, லக்னத்திலே சுக்கிரன் பூர்வ புண்ணியாதிபதி, அவனோட கூட வந்து சப்தமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி அவனோடு சப்தமாதிபதி. அந்த அம்மா ஜாதகம் பார்த்தீங்கன்னா வெளிப்பார்வைக்கு யார் பார்த்தாலுமே என்ன பண்ணுவான் தெரியுமா? அடேங்கப்பா இது என்னையா ஜாதகம் இது, அம்மா நீ வந்து மலேசியாவுக்கு ஒரு எம்பி ஆவன்னு சொல்லுவான். அந்த அம்மா வந்து மலேசியால ஒரு எம்பி ஆகிறதுக்கான ஜாதகம். அந்த அம்மாவுடைய ஜாதகம் வந்து மலேசியாவுக்கு ஒரு எம்பி ஆகணுமான்னு சொல்லணும். ஆனா நான் சொல்லல. அந்த மாதிரி என்கிட்ட வந்த முதல் நாளும் சொல்லல. அதுதான் இன்ட்யூஷன். அதுதான் மத்தவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னா அவன் ஒரே வார்த்தை சொல்லிடுவான், இது மலேசியா எம்பி மாணி, நீ மலேசியா எம்பி மாணி, சாதாரண நாள் இல்ல மணி, என்ன மணி இந்த ஜாதகம் என்னம்மா ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்ட மாதிரி இருக்குமா உன் ஜாதகம், என்னம்மா நீ மலேசியா எம்பி மாணுவான். இப்போ அந்த அம்மாவை என்ன பண்ணுவாங்க, ஓ நம்ம தான் மலேசியா எம்பி ஆக போறோமே. இப்ப திடீர்னு இந்த மாதிரி தலையில பொத்தல்னு மொத்த ஜோசியம் பொய்யின்னுவாங்க. ஆனா என்கிட்ட அவங்க 2019 மலேசியால இருந்து 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வரும்போதே நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. நான் அந்த மலேசியாவுக்கு நீ எம்பி ஆவ அப்படின்ற வார்த்தையை நான் 2019 பயன்படுத்தல. அதுதான் ஒரு மனிதனுடைய மனதை படிக்க தெரிய வேண்டும். சும்மா ஜோசியம்னா நூல்கள் எழுதி வச்சது வந்து நீங்க பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கா ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. ஜாதகம் வந்து வளர்பிறையில பிறந்திருக்கும், லக்னத்திலேயே 4 சுபகிரகம் உட்கார்ந்துருக்கும், லக்னத்துக்கு முன்னும் பின்னும் ஒரு சுபகிரகம், லக்னத்துல ஒரு சுபகிரகம் இருக்கும். அதுக்காக வந்து வார்த்தைகளை வந்து அள்ளி வீசிடக்கூடாது. அதுக்காக வார்த்தை அள்ளி வீசிட்டு நீ தான் அடுத்த பிரதமர், நீ தான் அடுத்த முதலமைச்சர், நீ தான் அடுத்த ஜனாதிபதி, நீ தான் அடுத்த புதின், நீ தான் அடுத்த ஒசாமா பின்லேடன் அப்படின்னு வார்த்தைகளை அள்ளவே கூடாது. அனுபவம் என்ன வேணும்? அனுபவம். அதுதான் அங்கதான் கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த புத்தியும் கடைசி வரையிலும் கூட வராதுன்னு சொல்லுவாங்க. எது வந்து கூட வரும்? அனுபவம் மட்டுமே கூட வரும். அந்த அம்மா பிரதமை தேதி சுக்லபட்சத்துல பிறந்திருக்காங்க. சுக்லபட்சம்னா வளர்பிறை. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? வளர்பிறையில பிறந்தவனுக்கு தான் யோகங்கள் அப்படியே வேலை செய்யுதுன்னு என் குருநாதரே சொல்லியிருக்கார். என் குருநாதர் சிவா மேகநாதனே எழுதியிருக்கார், வளர்பிறையில பிறந்தவனுக்கு அப்படியே வேலை செய்யணும். அவரே வந்து வேற ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது 6 குடையவன் 8 குடையன் 12 குடையின் சாரத்தில் பிறந்தானாயானால் அந்த ஜாதகம் ராஜயோக ஜாதகமாக இருந்தால் கூட தரைமட்டமாக்கி விடும்ன்றார். அப்போ இவ்வளோ பைலாஸ் ஜோசியத்துக்குள்ள இருக்குது. இத்தனையும் மூளைக்குள்ள போட்டு மிக்சியில போட்டு அரைச்சி அந்த நெத்தி போட்ல இருந்து இங்க வரணும். அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆஞ்சா சக்கரத்துல இருந்து அப்படி வரணும். அதான் அனுபவம். ஆமா. அப்போ இத்தனை கடிதங்கள், இத்தனை பல பாவங்கள், இது அத்தனையும் நெத்தி போட்ல வச்சு அந்த மைக்ரோ செகண்ட்ல சிவஜோதி ஒவ்வொருத்தருமே இங்க நீங்க ரொம்ப அற்புதமா இந்த என்னுடைய 20 கூகுள் மீட்ல என்னுடைய வந்து பேச்சுக்களை அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல சிவஜோதி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு, குருஜி மத்தவங்க எல்லாம் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி அனுப்பிச்சு அது ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வச்சிருவாங்க. நீங்க பார்த்த முதல் எடுப்புலயே அவன் லைஃப் ஹிஸ்டரி ஃபுல்லா சொல்லிடுறீங்கன்னாரு பாத்தீங்களா? அதுதான் அனுபவம். அதுதான் அனுபவம்.
அதுதான் அனுபவம். நான் முதல் மீட்டிங்லயே அந்த அம்மா ஜாதகத்தை பார்த்தேன். எனக்கு தெரியாதா லக்னத்துல சுப கிரகம் இருக்குது, லக்னத்துல 2 கிரகம் வந்து ஒரு கிரகம் திக்பலம் வேற, சுக்கிரன் குரு வந்து திக்பலம். திக்பலம் பெற்றாக்கா அவங்க புருஷன் வந்து 8 திக்குக்கும் புகழ் பெறணும். ஏன்னா 7 குடையன் திக்பலம்னாக்கா புருஷன் தானே 7 குடையன். புருஷன் வந்து 8 திக்குக்கும் புகழ் பெறணும். அது இல்லாம தொழில் வந்து அந்த அம்மா 8 திக்குக்கும் புகழ் பெறணும். இப்போ 8 திக்குக்கும் புகழ் பெறக்கூடிய தொழில் அந்த அம்மா செய்யணும். அப்ப நான் முதல் நாளே, அம்மா உன் புருஷன் 8 திக்குக்கும் புகழ் பெறுவாம்மா, புருஷ கிரகம் லக்னத்திலே திக்பலம்மா, உன் புருஷன் 8 திக்குக்கு, அம்மா அவன் 8 திக்குக்கு மந்திரியா இருப்பாம்மா, இங்க இந்தோனேஷியால ஒரு எம்எல்ஏ பதவி கிடைக்கும், இந்தியாவில் ஒரு எம்எல்ஏ பதவி கிடைக்கும், அங்க ஒரு எம்எல்ஏ பதவி கிடைக்கும், மலேசியால சிங்கப்பூர்ல நின்னாலும் எம்எல்ஏ ஆயிடும். இல்ல அந்தால் பண்ற தொழில் பல தேசங்களுக்கு போகும். காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்குத்தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொன்ன அவங்களும் அகம் மகிழ்ந்து, ஆஹா சூப்பர், இவர் இல்லவா இந்த பூமியிலேயே சிறந்த ஜோதிடர், என்ன கலையின் தாற்பயத்தை என்ன அழகா சொல்றாரு. 7 குடையின் திக்பலம், புருஷன் 8 திக்குக்கும் புகழ் பெறணும். அதுக்கப்புறமா அம்மா 5க்கு அதிபதிமா, உன் புத்தி 8 திக்குக்கும் பரவணும், உன் புத்தி 8 திக்குக்கும் புகழ் பரவணும். இப்ப அந்த அம்மா என்ன சொற்பொழிவு ஆட்டுறாங்களா, இப்ப என்ன மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்க புத்தி 8 திக்குக்கும் வந்து பரவறதுக்கு. ஏன்னா குரு அறிவுக்காரகன் இல்லையா, அவனுடைய அந்த அறிவு வந்து 8 திக்குக்கும் போகணும் இல்லையா. இப்ப அந்த அம்மாவுக்கு நான் 8 திக்குக்கு அந்த அறிவு போதா? போல. ரைட். அப்பதான் வந்து ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, இது நானும் என் குருநாதர் சிவாமேனான்னு பேசியிருக்கோம். இந்த ராசி கட்டம் என்பது அந்த அம்மா ஜாதகம் 1978, உங்களுக்கு எல்லாம் தெரியும் 6 ஜூன் 1978 பிறந்தாங்க. அப்போ ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனை நாம் வந்து அவனுடைய புற தோற்றம் என்பது, ஒரு மனிதனுடைய புற தோற்றம் என்பதுதான் ராசி கட்டம். ஒரு மனிதனுடைய புற தோற்றம் என்பதுதான் ராசி கட்டம். வந்தவன் வந்து நல்ல வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்திருப்பான். அவன் கையில வந்து 1000 சவரனுக்கு நகை இருக்கும். உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, நகை கடை மாதிரி ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு 3 வருஷம் கழிச்சு வந்தாரு, நாடார் ஒருத்தர். சிவன் என்ன நாடார் அவரு, உடம்பு ஃபுல்லா நகை போட்டிருப்பாரு. யார் மாறன்? ராக்கெட் ராஜான்னு சொன்னாங்க. யாருமா? ஹரிநாடார். ஹரிநாடார் வந்து ஹரிநாடார் மாதிரி இருப்பார். நம்ம முன்னாடி வந்து உட்காருவாங்க. ஹரிநாடார் மாதிரி வருவாங்க. இங்கேயே ஒரு 1000 சவரம் இருக்கும், கையில ஒரு 1000 சவரம் இருக்கும், இந்த கையில ஒரு 1000 சவரம் இருக்கும். ஆமா, 15 பேர் அவரை சுத்தி பாடி கார்டு கண்ணோட நிற்பாங்க. உடனே அதை வச்சுக்கிட்டு ஜோசியம் சொல்லக்கூடாது. ஹரிநாடார் வந்துட்டாரு சுவாமி, நீங்க தான் அடுத்த பிரதமர். ஏன்னா அவ்வளோ அடைப்பலம் இருக்கு, பின்னாடி வெளியில ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிற்கும். இங்கேயே இந்த ராசி கட்டத்திலேயே உங்களுக்கு தகவல் தெரியாது. இப்ப பாருங்க, சுகுணா ஜாதகத்தை எந்த ஜோசியர் பார்த்தாலும் புகழ்வதை தவிர அவரால் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா லக்னம் தானே மெயின், லக்னம் தானே மெயின், இலக்கு தானே மெயின். அதுலயே 2 சுபகிரகம், போதா குறைங்க வளர்பிற, சந்திரன் வேற உச்சம், தனாதிபதி வாக்காதிபதி வளர்பிறையில உச்சம். அவன் வாங்கின சாரம் 6 குடைய சாரம். அப்பதான் ஜோதிஷம் இரு வேறு அமைப்பு. புறத்தோற்றம் ஒன்று, அகத்தோற்றம் ஒன்று. அகத்தில் இருப்பதுதான் புறத்தில் தெரியும். நான் சொன்ன அழகா, அகத்தில் இருப்பது முகத்தில் தெரியும். முகம்தான் புறத்தோற்றம். அகம் என்பது யாராலையும், இப்ப என் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு யாராலும் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியும். உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியும். அந்த நினைக்கிறது முகத்தில் பிரதிபலிக்கும். அதான் அகத்தில் உள்ளது புறத்தில் தெரியும்னா. அகத்தில் உள்ளதுதான், ஆமா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா. முகத்தில் இருப்பது அகத்தில் தெரியும் சொல்லல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொன்னானே தவிர முகத்தின் அழகு அகத்தில் தெரியும் சொல்லல. அந்த அகம் என்பதுதான் கணிதம். அந்த அகம் என்பதுதான் கணிதம். ஜோதிடம் இரு வேறு கூறுகளை கொண்டிருக்கிறது. ஒன்று புறம், இன்னொன்று அகம். இன்னொரு மொழியில் சொன்னால் ஒன்று ஸ்தூலம், இன்னொன்று சூக்ஷ்மம். ஸ்தூலம் என்பது உங்கள் உடல். ஆனால் அந்த உடல் பேசிக் கொண்டிருப்பது சூக்ஷ்மம். எப்படி பேசுது அறிவியலுக்கு தெரியாது, எப்படி பேசுது தத்துவ ஞானிக்கு தெரியாது.
அவன் வாயிலிருந்து வர தத்துவத்தை கூட யார் பேசிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கே தெரியாது. என் வாயிலிருந்து வர தத்துவம் கூட இந்த கணத்துல யார் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கே தெரியாது. ஆனா வந்துகிட்டு இருக்கு. அதான் ஓஷோ சொல்லுவாரு, மருத்துவம் தன்னுடைய கட்டுகளுக்கு மீறி பேசுகிறது. ஒரு மனிதன் உயிர் போய்விட்டது என்று சொல்லும் அருகதை இன்னும் அறிவியலுக்கு வரவில்லை. போய்விட்டது என்றால் எங்கு போய்விட்டது? மதுரைக்கு போய்விட்டதா? முரசொலியில் மாறன் வீட்டுக்கு போய்விட்டதா? முத்துப்பாண்டி வீட்டுக்கு போய்விட்டதா? இல்லை அண்ணா சமாதியில போய் எம்ஜிஆர் சமாதியை பார்க்கிறதுக்கு போயிடுச்சா? இல்லை தற்போது வந்து சமாதியான கலைஞர் சமாதிக்கு போயிருக்கா? சந்திரமண்டலத்துக்கு போயிருக்கான்னு சொல்லணும். இல்ல உயிர் போய்விட்டது என்று அறிவியல் கூறுவதற்கு இன்னும் அருகதை வரவில்லைன்னு ஓஷோ சொல்லுவார். போயிடுச்சுன்னா எங்க போச்சுன்னு சொல்லு. சந்திரமண்டலம் போச்சா, சூரிய மண்டலம் போச்சா, இல்ல மதங்கள் இந்து மதம் சொல்ற மாதிரி சத்தியலோகம் போச்சா, பிரம்மலோகம் போச்சா? அந்த லோகத்துக்கு போறதே எங்களுக்கு லைவ் போடு. நீ எல்லாத்தையும் லைவ் போடுற இல்ல. இங்கிருந்து போய் சந்திரன்ல போய் இறங்குது இல்ல. ஆமா, இது நம்ம இஸ்ரோல இருந்து அமிச்ச வந்து சந்திராயன் 2 போய் இறங்கிச்சு, காட்டுனீங்க, லைவ் போட்டீங்க, எல்லாரும் பார்த்தோம் இல்ல. அந்த மாதிரி அந்த உயிர் போய் எங்க போகுதுன்னு லைவ் போடு. ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்து போறாரு, லைவ் போடுங்க. எல்லாரும் கையிலயும் மொபைல் ஸ்மார்ட் போன் இருக்கு. அப்படியே ஸ்மார்ட் போன் ஆன் பண்ணுங்க. யாரோ உங்க வீட்டுல ஒருத்தர் இறக்கும் கண்டிஷன்ல என்னைக்காவது இருப்பாங்க, எதிர்காலத்துல இருப்பாங்க. அன்னைக்கு அப்படியே ஒரு லைவை போடுங்க. அந்த உயிர் எங்க போகுதுன்னு காட்டுங்க. நீங்களாவது ஃபேஸ்புக்ல போடுங்க. இதை பார், கரெக்டா எங்க மதத்துல சொன்ன மாதிரி பிரம்மலோகம் போயிடுச்சு. இல்ல இஸ்லாத்துல சொன்ன மாதிரி கரெக்டா அல்லா கிட்ட போயிடுச்சு பார். இல்ல வந்து கிறிஸ்துவத்துல சொன்ன மாதிரி பரலோகத்தில் இருக்கும் சாம்ராஜ்யத்துக்குள்ள போய் அப்படி உட்காந்துது பாருங்க. ஒரு இடத்துல உட்காந்துது பார், ஈசான்ய மூலையில போய் உட்காந்துது பத்தியா அப்படின்னு காட்டணும். இல்ல அப்படி என்றால் இன்னும் அறிவியலுக்கு அந்த அருகதை வரவில்லை. அறிவியல் வந்து ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. உங்களுக்கு உயிர் இருக்கிறதுன்றது எப்படி தெரியுமா உறுதிப்படுத்துது? உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் செயலில் இருக்கிறதால். அவ்வளவுதான். நீங்க போய் கூகுள்ல தட்டி பாருங்க, லைஃப்னா என்ன அர்த்தம். லைஃப்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். என்னைக்கு உங்க செயல்படவில்லையோ அன்னைக்கு லைஃப் இல்லைன்றான். அப்படின்னா இதை நம்பி நம்ம எப்படி அறிவியலை நம்பி நம்ம எப்படி என்ன இதை நம்பி நம்ம எப்படி வாழ முடியும்? இந்த அறிவியலை நம்பி இதை நம்பி நம்ம எப்படி பூர்வ புண்ணியத்தை தெரிஞ்சுக்க முடியும்? இதை நம்பி எப்படி ஊழ்வினை தெரிஞ்சுக்கணும்? அது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுட்டா தானே இந்த ஜென்மத்துல நான் என்ன ஆவேன். என் தலையில பொத்தல் போடுவானா, இல்லை என் மூஞ்சில பொத்தல் போடுவானா, என் கண்ணுல போடுவானா, என் காலில் போடுவானான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஜோதிடம் அதனாலதான் சூக்ஷ்மம் ஸ்தூலம் ரெண்டுத்தையும் பிரிச்சிருக்கு. நீ ஒரு ராசி கட்டத்தை பார்ப்பது வந்து புறவட்டம். அதனுடைய பலபாவ ஆராய்ச்சி என்பது கணிதத்தின் மூலம் தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர எடுப்புல ஒரு ஜோசியர் பார்த்து சொல்ல முடியாது. அந்த கணிதம் தான் பலபாவ கணிதம். அது வந்து கைகளில் எழுதும் பொழுது குறைந்தது 3 மாசம் ஆகும். 3 மாசம்னா வேற எந்த வேலையும் பார்க்க முடியாது. கையில் எழுதுனா காலையில அவர் வந்து 8 hours ஜாப் பண்ணணும். அதுக்கு காலையில எப்படி நீங்க 8 hour டியூட்டிக்கு போனா உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறான். அவன் கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு ₹1,00,000 கொடுக்குறான், சில பேருக்கு 50,000 கொடுக்கலாம், சில பேருக்கு 20,000 கொடுக்குறான். அந்த மாதிரி வந்து காலையில 10 மணிக்கு ஒரு ஜோசியர் உட்கார்ந்தாருன்னா கையில கணிதம் போடணும் அப்படின்னு அஷ்டவர்க்கம் போடணும், ஷட்பலம் போடணும், பாவபலம், நவாம்ச பலம், என்ன இத்தனையும் ஷட்பலத்திலேயே ஷட்டுன்னா சமஸ்கிருதத்துல 6ன்னு பேரு. 6 வகையா பலம் பிரிக்கணும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து 6 வகையா பலம் பிரிக்கணும். ஜேஷ்டா பலம், நைசர்க பலம், திக்கு பலம், கால பலம், நத உன்னத பலம், நத உன்னத பலம், ஸ்தான பலம். ஸ்தான பலம், நைசர்க பலம், காலபலம், ஜேஷ்டா பலம், நத உன்னத பலம், திக்கு பலம், பார்வை பலம்,
இப்படி 6 வகையில் இது கணிதம் போட்டு தான் பார்க்க முடியும். அன்றைய காலை சூரிய உதயத்தை வச்சுக்கிட்டு பஞ்சாங்கத்துல பார்த்து, இல்ல 100 வருஷ பஞ்சாங்கத்தை பார்த்து, அவர் எந்த ப்ரீவியஸா பிறந்த ஜாதகமா உங்ககிட்ட ஆர்டருக்கு வருதுன்னு வைங்க. அவர் 1990ல பிறந்திருக்காரு, 1970ல பிறந்திருக்காரு, 1950ல பிறந்திருக்காரு, 40ல பிறந்திருக்காருன்னா அந்த 100 வருஷ பஞ்சாங்கம், 19ஆம் நூற்றாண்டு பஞ்சாங்கம் 100 வருஷம், அதை வச்சுக்கிட்டு அங்கிருந்து சூரிய உதயத்தை பிடிச்சி அதுக்கப்புறமா கழிச்சு கூட்டி பெருக்கி இந்த கணக்குகள் போட்டு முடிச்சு பலபாவ ஆராய்ச்சி எழுதுறதுக்கு 3 மாசம் ஆகும். அப்படித்தான் எனக்கு நம்ம ஏகாம்பரேஸ்வர் கோயில்னு ஒன்று இருக்கு. அது வந்து நவகிரகத்து ரொம்ப பவர்ஃபுல்லு. மார்வாடி எல்லாம் போவாங்க. நம்ம பாரிஸ்ல அந்த கோயில்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு சாம்பசிவம் எழுதுனதாக என்னுடைய பாட்டியும் என் தந்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு சிறு வயதுல ஒரு தீராத நோய் வந்தது. அதுல எனக்கு பிரெயினை ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர் 5 வயசுல. ஏன்னா என் உடம்பு திடீர்னு இருந்த மாதிரி விண்வெளிக்கு போன மாதிரி ஆயிப்போச்சு. அலர்ஜியில வந்து என் உடம்பு வந்து ஊதி போச்சு 5 வயசுல. 5 வயசுல 3 வயசுல அப்ப எனக்கு 7.5 சனி ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அப்போ வந்து கை காலெல்லாம் வந்து ஒவ்வொரு விரலும் வந்து இவ்வளவு கனம் ஆகி போச்சான். ஒவ்வொரு விரலும் இவ்வளவு கனம், இவ்வளவு கனம், இவ்வளவு கனம், இவ்வளவு கனம், இவ்வளவு கனம். அப்போ வந்து டாக்டர் அகர்வால் ஐ இன்ஸ்டியூட்ல சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பையனுக்குமா பிரெயின் ஓபன் பண்றதுக்கு அவங்க அப்பா வர சொல்லுங்க, கையெழுத்து போடுங்க. ஏன்னா அப்பெல்லாம் பிரெயின் ஓபன் பண்றது வந்து இந்த அளவுக்கு நவீனம் ஆகல. நான் பிறந்தது 69ல. நாங்க பிரெயின் ஓபன் பண்ணும்போது உயிரிழப்பு ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா ஆமா நாங்க பொறுப்பு இல்லைன்னு நீங்க உங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கினா தான் நாங்க இந்த பிரெயின் ஓபன் பண்ணுவோம். ஏன்னா இந்த வீக்க குறையவே இல்லை. இப்போ ஒரே ஒரு கடைசி இன்ஜெக்ஷன் போடுறோம், லாஸ்ட் இன்ஜெக்ஷன், ஃபைனல் இன்ஜெக்ஷன், இது போடுவோம். இந்த இன்ஜெக்ஷன் போட்ட அப்புறமா கொஞ்சம் குறைஞ்சா கூட போதும், ரொம்ப குறைய வேண்டாம். அப்பதான் மருந்துக்கு அது கேட்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து கொஞ்சம் வந்து லைட்டா இந்த நெத்தி பொட்டாண்ட இந்த இடத்துல, அந்த ஆத்மா குடி கொண்டு இருக்கிற இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எங்களுக்கு தெரியும், அது எங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் குறைஞ்சா பிரெயின் ஓபன் பண்ண வேண்டாம். இல்லைன்னா அவங்க அப்பா ரெடியா இருக்க சொல்லுங்க, கையெழுத்து வாங்கிட்டு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஒண்ணுமே இல்லை, நான் எங்க வீட்டாண்ட நல்ல ஞாபகம் இருக்கு, எனக்கு 3 வயசுல ஞாபகம் இருக்கு. நான் விளையாடிக்கிட்டே இருந்தேன், ஏதோ பூரா அங்கேதான் கடிச்சிருக்கு, அலர்ஜி ஆகி போச்சு உடம்பு, அலர்ஜி ஆகி போச்சு உடம்பு. அந்த பலபாவ அனாலிசிஸ்ல ஒருத்தனுக்கு நோய் வந்தா எப்படி வெற்றி பெறலான்றதை பத்தி அவர் எழுதியிருக்கார் சாம்பசியம். இது வேற எந்த நூல்கள்லையுமே எழுதல. அதனால்தான் என்னுடைய முதல் ஜோதிட நூலே எனக்கு சிவனே எழுதி கொடுத்த நூலுன்னு சொல்லுவேன் நான். அதுதான் எனக்கு இன்னைய வரலாம் அனுபவத்துக்கான. அதுல அவர் எழுதுறாரு, லக்னாதிபதி 6 சாரம் வாங்கினதுனால இந்த ஜாதகன் வாழ்க்கையில் விரக்தி வந்து அருணாச்சல அடிக்கடி சிரிப்பார். சாம்பசிவம் சரியான வார்த்தையை போட்டாருங்க. எண்ணம், அதாவது உபாதைகள் எண்ணங்களால் ஏற்படும். நான் அழகா போடுறாரு அவர், உபாதைகள் எண்ணங்களால் ஏற்படும். அதனால லக்னாதிபதி 6 சாரவானனால இந்த ஜாதகருக்கு சதா சர்வகாலம் வந்து வியாக்குலம், விரக்தி, மன உளைச்சல், அதுக்கப்புறமா வந்து விரக்தி தன்மைகள், அப்புறம் நோய் நொடி, வழக்கு, விரோதி, சண்டை, வீண் வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, இத்தனையும் தெரியணும். உடலாதிபர் வந்து சந்திரன் உச்சபலம் பெற்று, லக்னாதிபதி அங்காரகர் ஷட்பலத்தில் வந்து அதிக பலம், யோக பலம் பெற்றதால் நிவர்த்திக்கான நலமும் தரும்னு எழுதுறாரு. அப்பதான் நான் பிடிக்கிறேன், ஓ ஷட்பலம்னு ஒண்ணு உண்டு. இந்த மாதிரி 6 சாரம் வாங்கியிருந்தாலும் ஷட்பலத்துல அவன் வலுக்கணும், வலுத்தாதான் நமக்கு இந்த விஷயம் எல்லாம் வந்தால் கூட இதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் ஒரு வார்த்தையை போடுறாரு. அதனால்தான் என்கிட்ட யார் வந்தாலும் உண்மையை ஏன் சொல்றேன்னா, எனக்கே அப்படிதான் நடந்திருக்குது, அப்புறம் நான் எதுக்கு உன்னை காப்பாற்றணும்? எனக்கே இந்த உண்மையை தெரிஞ்சதுனால்தான் நான் என்ன காப்பாத்திக்க முடிஞ்சது. அது மாதிரி உண்மையை சொன்னாதான் உன்னையை காப்பாத்திக்க முடியும். எல்லா இடத்துலயும் பொய் இருக்குதுன்னு சொல்லிட்டுதான் நீ ஜோசியம் பாக்குறதுக்கு அதுல உண்மையா ஏதாவது கிரகத்தை பத்தி சொல்லுவானான்னு பாரு. அங்கேயும் பொய் இருந்தாங்க. அரசியல்வாதி பொய், மதவாதி பொய், கோயிலுக்கு போனா பொய், மசூதிக்கு போனா பொய், சர்ச்சுக்கு போனா பொய், அங்கெல்லாம் உட்காந்து பொய் பொய்யா சொல்றான். ஒரு சீட் எடுத்து போடுப்பா இவங்கிட்ட. எங்கேயோ ஆகாயத்துல ஒரு கடவுள் உட்காந்து இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நீ எதுவுமே பண்ணாத போ, நல்லா 4 வேளை சாப்பிடு, 3 வேளை குழி அப்படின்னு அனுப்பிச்சிடுறானுங்க. நல்லா ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயத்தின் நோக்கங்களும் மனித குலத்திற்கு ஆற்றக்கூடிய சேவைகளும் வருமாறு: ஒவ்வொரு ஆண் பெண்ணின் சுய ஜாதகத்தின் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வித செல்வங்களையும் அடைய முடியும். மேலும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளான திசாபுக்திகளாக இருந்தால் அதை பெருக்கிக் கொள்ளவும்
தீமைகளை பயக்கக்கூடிய தசாபுக்திகளாக இருந்தால் அதை பெருமளவு குறைத்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு தனி மனிதனின் அவர்களுடைய சுய ஜாதகத்தைக் கொண்டு ஜோதிட பயிற்சி வகுப்புகளை நடத்தி அவர்களை விழிப்படையச் செய்கிறார் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள். இந்த அரும் பெரும் பணியை செய்வதற்கு ஜோதிட சத்குருஜி மெஹரு பல ஜென்மங்களாக முயற்சித்து இந்த ஜென்மத்தில் செய்கிறார். இந்த சேவைகள் சென்னையில் தொடங்கி உலகமெங்கும் பரவ விஞ்ஞான மெய்ஞான சமய ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்ட ஆன்மீக அன்பர்கள் ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயத்தின் கட்டிட விஸ்தார பணிகளுக்கு பொருளாகவோ பணமாகவோ நன்கொடை வழங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்கொடையை டிடியாகவோ செக் மூலமாகவோ வழங்க விருப்பமுள்ளவர்கள் டிடி செக்கில் எழுத வேண்டிய பெயர், நேம் ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 26481010100908, அக்கவுண்ட் டைப் SB, FIC கோட் CNRB 0002648, பேங்க் நேம் கனரா பேங்க், பிரான்ச் சாலிகிராமம், சென்னை 600093. இடத்துலையும் அதுக்குதான் நான் கோள்கள் நட்சத்திரம் உண்மையிலேயே வானத்துல தெரியுது, அதை வச்சியாவது என்னை காப்பாத்திக்கிறேன்னு தான் ஜோசியத்துக்குள்ள வர. அங்கேயும் உட்காந்து பொய்யா சொல்லிட்டே இருந்தேன். நீ போ எல்லாம் கோள்கள் பார்த்துக்க, நீ போ நட்சத்திரம் பார்த்துக்கன்னா நீ தான் அதை பார்த்துக்கணும். அது எதுக்கு? அதனால்தான் ஹாராஸ்கோபாஸ்னு பேர் ஆங்கிலத்தில். ஹாராஸ்கோபாஸ்னா ஹாரானாக்கா என்னன்னா நம்மளுடைய உயிர் மையம், ஸ்கோப்னா அந்த உயிர் மையத்தை கோள்களின் வாயிலாக தொடர்ந்து கண்காணிப்பவனுக்கு பேரு தான் ஹாராஸ்கோபாஸ். அது ஒரு கிரேக்க வார்த்தை, பிறகு அது ஆங்கில வார்த்தையா மாறி போச்சு. அப்போ இந்த பெண்மணிக்கு நான் இந்த பாதிப்பு ஒன்னா பல ஆராய்ச்சி பண்ணும்போது தான் லக்னாதிபதி ஷட்பலத்துல எவ்வளவு பலம் இருக்காருன்னு தெரியும். அது பண்ணாம நமக்கு தெரியாது. ஆனாலும் என்னுடைய இன்ட்யூஷன் எனக்கு இவ்வளவு நான் 12 வயசுல படிச்சு வந்திருக்கல ஜாதகத்தை, என் பல பெரிய கான்சியஸ்னஸ் சொல்லுது. அதுல இன்னொரு இடத்துல அவர் எழுதுறாரு, லக்னாதிபதிக்கு சாம்பசிவம், லக்னாதிபர் ஷட்பலத்தில் அதிக பலம் பெற்றதால் இவருக்கு தெய்வானுகிரக நிலை ஏற்படும்ன்றாரு. தெய்வ அனுகிரகம் எனக்கு இருக்குதுன்னு எழுதுறாரு. இவருக்கு தெய்வானுகிரக நிலை ஏற்படும். அங்காரகர் பலம் முருகன் அம்சம்ன்றார். அங்காரகன் பலம் முருகன் அம்சம். அதனால்தான் நான் ஒரு நாயுடு சமூகத்துல நான் பிறந்திருந்தால் கூட எங்களுடைய குலதெய்வம் ஒரு வைணவ கடவுளான பெருமாளாக இருந்தால் கூட எங்க அப்பா சாம்பசிவத்துடைய வாக்குக்கு இணங்க முருகனை குலதெய்வமா எடுத்துக்கிட்டார். ஏன்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு ஜோசி ஜாதகம் இல்லை. இப்போ நான் தலசம் பையன், என் ஜாதகம் எங்க அப்பாவுக்கு பேசுன்னு இவரு கூப்பிட்டு சொல்லிட்டார் சாம்பசிவம், நாயுடே இந்த மாதிரி பையன் அங்காரகனை 8ல வச்சு பிறந்துட்டான், உன்னை ஆட்டி படைப்பான், அவன் கார்த்திகையில பிறந்துட்டான், அதனால உடனடியே பட்டைக்கு மாறிடுன்னாரு. எங்க அப்பா பட்டைக்கு மாறிட்டார். அதுக்கு முன்னாடி நாங்க நாமம். அன்னிலிருந்து எங்க அப்பாவுக்கு ஆமா பெருமாளே பிடிக்காதுன்னா பெருசா கூட மாட்டார். அது ஆமா அன்னிலிருந்து அவர் பட்டை தான், எப்பவுமே பட்டையோட தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு ஜாதகம் இல்லை. என் ஜாதகம் அப்ப தலசம் போய் என் ஜாதகம் அப்பாவுக்கு வேலை செய்யும். அப்போ இந்த பெண்மணிக்கு இவ்வளோ கிரகங்கள் இங்க ராசியில இருந்தாலும் என்னால நல்ல வார்த்தைகள் வரல. 2019 வரும்போது நீ ஒரு மேயராவ, நீ ஒரு முதலமைச்சராவ சொல்லணும். இந்த ஜாதகத்தை சொல்லணும்னா வேற எந்த ஜாதகத்தை சொல்ல முடியும்? லக்னத்துல குரு இருக்காரு, லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு, 12 சந்திரன் உச்சம், 12 சூரியன், 12 புதன். இதுக்கு சொல்லலைன்னா எதுக்கு சொல்ல முடியும்? வரல. இங்கிருந்து வரணும் இல்லை, வரல. வேற சில நல்ல வார்த்தைகள் சொல்லணே தவிர இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகத்துக்கு ஏற்ற நல்ல வார்த்தை சொல்லல. அதுதான் அனுபவம். அதுதான் அனுபவம். நான் என் குருநாதர் சிவாமேன்ட்ட உட்காந்து தர்க்கம் பண்ணியிருக்கேன். சார் சாம்பசிவம் எனக்கு இவ்வளவு எழுதியிருக்காரு, நீங்க இது எத்தனையுமே பார்க்காம என் மனசுல இருக்கிறது எப்படி சார் ஒரே நாள் ஒரு செகண்ட்ல எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். வெங்காயம் பிடுங்கி அந்த அத்தனையை எழுதுனது அத்தனையும் அனுபவத்துல 30 வருஷத்துல பார்த்து எவன் ஒருத்தன் டக்குன்னு ஸ்பாட்ல சொல்றானோ அதுக்கு பேர் தான் என் அனுபவம். அதுதான் அனுபவம். அந்த ஷட்பலம் கிட்பலம் எதுவுமே பார்க்காம சேர்மன் எப்படி அடிச்சாருன்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். சொன்னாரு அதுதான் என் அனுபவம். அதுதான் நாம போகும்போது உண்மையிலேயே நம்ம ஜாதகம் பலமா இருந்தா அந்த ஜோசியர்கிட்ட நம்ம கிரகங்கள் சொல்லணும், டேய் இவனுக்கு ஒழுங்காய் சொல்லு, மாத்தி சொன்ன மவனை நான் சுட்டரிச்சிருவேன்னு. அவன் ஜாதகத்துல உண்மையிலேயே ஷட்பலத்துல கிரகங்கள் பலமா இருந்தா அந்த கோள்கள் சொல்ல வைக்கும் அந்த ஜோசியர். சொல்லு ஆர்டர், அந்த கோள்கள் ஆர்டர் போடும், ஒழுங்கா சொல்லு மவனை, இல்லைன்னா உன்னை அழிச்சிருவோம் நாங்கன்னு அந்த கோள்கள் சொல்லுவோம். உன்னை அழிச்சு விட்டுருவோம், நீ மட்டும் இவனுக்கு தப்பா சொல்லிப்பாரு, நாங்க இவனுக்கு பலமா உட்காந்துருக்கோம், எங்களை மீறி நீ என்ன சொல்லிட முடியும்?
என் வைப்ரேஷன் அவருக்கு அடிச்சிடுச்சு. என் பாடியில போன வைப்ரேஷன், நான் அவரை சந்திச்ச முதல் சந்திப்புல என் பாடியில இருந்து வந்த அதிர்வலைகள், அந்த அதிர்வலைகள் அவரை போய் தாக்கிடுச்சு. அந்த தாக்குறதுல தான் சொன்னாரு அவரு. அதான் சொல்லுவாங்க, மந்திரம் கால் மதி முக்கால்னு. மந்திரம் என்றது கால் தான், ஜோசியம் கால் தான், மதி முக்கால். எல்லா தொழிலுக்கும் தேவை இது. நான் 4 வேளை குளிச்சேன், 3 வேளை சாமி கும்பிட்டேன், அம்பாள் எனக்கு வாழ்க்கையும் கொடுக்கல, வரமும் கொடுக்கல, நிறைய பேர் சுத்தி நிற்பான் நாட்டுல. நீ 4 வேளை குளிக்காத, 40 வேளை குளி. நீ 3 வேளை தொழுகாத, 1000 வேளை தொழு. 5 வேளை தொழுகாத, 1000 வேளை தொழு. அது விஷயம் இல்ல, அதுல மேட்டர் இல்ல. மேட்டர் உன்னுடைய ஜாதகத்தில் கோள்கள் வலுத்திருந்தால் எதிராளியை கட்டுப்படுத்தும். உன் முன்னாடி புட்டபர்த்தி உட்கார்ந்திருந்தாலும் அவனை சரண்டர் ஆக்கும். உன் முன்னாடி பிரதமர் உட்கார்ந்திருந்தாலும் சரண்டர் ஆக்கும். உன் முன்னாடி சீஃப் மினிஸ்டர் உட்கார்ந்திருந்தாலும் சரண்டர் ஆக்கும். அவங்க பயப்படுவாங்க. நீ மட்டும் உன்னை மட்டும் பார்த்தா பயப்படுவாங்க. நீ இப்படி உள்ள போனோன்னு அவங்க பயந்து அவங்க எந்திரிச்சு நிற்பாங்க. ராதாரவி எப்படி பேசியிருக்காரு பாத்தீங்கல்ல? எல்லாரும் பாத்தீங்கல்ல? எல்லாரும் பாத்தீங்கல்ல அவர் எப்படி பேசியிருக்காரு? அந்த குடும்பமே எம்ஜிஆர் சுட்ட குடும்பம் அது. எம்ஜிஆர் சுட்ட குடும்பம் அது. அவங்க அப்பா போய் எம்ஜிஆர் சுட்ட குடும்பம் தெரியுமா? எம்ஜிஆருக்கே பயப்படாதவருடைய புள்ள அவரு. எம்ஜிஆர் சுட்டுட்டு ஒருத்தன் உயிரோட வாழ்ந்துட முடியுமா தமிழ்நாட்டுல? அன்னைக்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவர் பேசினார்ல, அதுதான் மேட்டர். சாதாரண ஒரு புள்ளபூச்சி பேசியிருந்தா அது மேட்டர் வேற. ஒரு புள்ளபூச்சின்னா புள்ளபூச்சி பேசுவார்ப்பா. எம்ஜிஆரே சொல்றான் ஒருத்தன், கன் எடுத்து அடிக்கிறான். அவர் ரசிக்கிற ஆளுக்கு எம்.ஆர். ராதாவுடைய உடம்புல இருந்து ஒரு முடிய தூக்குனாலே அவர் செத்து போவார். அன்னைக்கே அவருக்கு லட்சக்கணக்கில் ரசிகர்கள். அவருடைய உடம்புல மிஞ்சி போனாக்க எத்தனை செல் இருக்குதோ அத்தனை செல்லுக்கு ஒரு ரசிகர் இருக்கிறான். அவர் உடம்புல 1,00,000 செல் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, அன்னைக்கே அவருக்கு 50 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த உடம்புல இருக்கிற 50 லட்சம் செல்லுகளையும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருப்பான். ஆனா எடுத்து தைரியமா சுட்ட குடும்பத்திலிருந்து பேசுறாங்க. அதான் ஹைலைட். அங்க என்ன பேசுறாரு பாருங்க. அவர் என் தாயறிய சொல்றேன்ற, என் தாயறிய சொல்றேன்ற உள்ளத்திலிருந்து வருது அவர். அப்ப என் கோள்கள், அது என் கோள்கள் போய் அவர் அடிச்சிருக்கு. என் பதிவு ஏன் அவ்வளவு ஃபோர்ஸா வருதுன்னா அது நான் இல்ல, என் கோள்கள் பெற்றிருக்க பலம் அங்க தெரியுது. என் பதிவுகளில் என் கோள்கள், என் அங்காரகன், அவன் தான் வாக்குஸ்தானத்தை பார்த்துட்டான். ஓஷோ ஏன் அப்படி பேசினாரு? அவருக்கு அங்காரகன் வாக்குஸ்தானத்தை பார்த்திருக்கு. அதனால அதே மாதிரி அங்காரகன் எல்லாருக்கும் வாக்குஸ்தானத்தை பார்த்திருக்கோம். ஏன்னா அங்காரகன் என்பது ஒரு மாதக்கோள், 1.5 மாச கிரகம். 18 மாசத்துல குறிப்பிட்ட லக்னத்துக்கு, எல்லா லக்னத்துக்கும் 2ஆம் இடத்துல அங்காரகன் பார்க்கும்போது பல லட்சம் குழந்தைகள் பிறகுது. அதுங்கெல்லாம் அப்படி பேசுதா? இல்ல. இங்கதான் நீங்க என்ன பண்ணணும்? ஜோதிடம் என்பது ராசி கணிதம் மட்டும் அல்ல, பலபாவம் மட்டும் அல்ல, அதுக்கு மீறி பல பிறவி கான்சியஸ்னஸ் அவன் கொண்டு வரான் பாருங்க. அதுக்கு பேரு தான் ஞானம். அதுக்கு பேரு தான் ஞானம். அந்த ஞானம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, எந்த பொருள் சொன்னாலும் குறைவுதான் அந்த வார்த்தைக்கு. பல பிறவிகள் அவனுடைய அனுபவத்தை ரீகலெக்ட் பண்றான் பாருங்க. அதுதான் என்லைட்டடுன்றான். எல்லாரும் தூங்கும் போது ஒருத்தன் மட்டும் எழுந்துக்கிறான். எல்லாரும் தூங்கி இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் எழுந்துக்கிறான். அப்போ பல பிறவிகளாகவே நான் என்னை அறிந்து வந்தவன், நான் இந்த ஜோதிடத்தை அறிந்து வந்தவன், இந்த ஜோதிடத்தின் வாயிலாக என்னை அறிந்து வந்தவன். அதனால சாம்பசிவம் மாதிரி ஒரு தெளிவான ஆள் என் ஜாதகத்தை எழுத முடியுது. அவர் மட்டும் எனக்கு தெளிவா அந்த 12 வயசுல எழுதி அந்த புத்தகம் என் கையில கிடைக்கலன்னா நான் இன்னைக்கு ஒரு நடிகனா இருப்பேன். ஏன்னா எனக்கு சினிமால தான் ரொம்ப ஆர்வம். நான் நடிகனாகணும்னு தான் ரொம்ப நினைச்சேன். எனக்கு சாம்பசிவம் புக்கு கிடைக்கல, நான் நடிகனா இருப்பேன், இல்ல இயக்குனராக இருப்பேன், இல்ல உதவி இயக்குனராக இருப்பேன், இல்ல தயாரிப்பாளராக இருப்பேன், விநியோகஸ்தராக இருப்பேன். ஏன்னா என் ஜாதகத்துல அந்த யோகம்லாம் இருக்குன்னு சிவாமேன் எழுதியிருக்காரு. நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு குரூப்ல நீ பாத்தீங்க. நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பேன், ஃபிலிம் ப்ரொடியூசராக இருப்பேன், ஆக்டராக இருப்பேன். ஜோதிடனா மட்டும் இருக்க மாட்டேன். ஏன்னா ஜோதிடன் ஆகணும்னு என்னைக்குமே விரும்பினதில்லை. நான் இதெல்லாம் ஆகணுன்றதுக்கு தான் ஜோசியம் கத்துக்கிட்டேன். டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணுன்றதுக்கு தான் ஜோசியம் கத்துக்கிட்டேனே தவிர நான் ஜோதிடன் ஆகிறதுக்காக ஜோசியமே கத்துக்கல. இப்ப இந்த கூகுள் மீட்டே நான் எதுக்காக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல ஜோதிடத்துல விவரமா விஷய ஞானம் தெரிஞ்ச ஜோதிட குருக்கள் ரொம்ப 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 கம்மி. அந்த ரொம்ப 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 கம்மியா இருக்கிறவங்க ஜாதக பலமா இருந்தா தான் அவங்களால மக்களை கவர முடியும். இல்லை என்றால் மக்களை கவர முடியாது. அதாவது ஒரு குரு முதல்ல
ஜோதிடத்துல முதல்ல வந்து உண்மையான ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். அபாரமான இவர்களைப் போல் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் ஜாதகம் வெற்றி பெறும். ஜாதகம் வெற்றி பெற்றால் தான் நீங்கள் கோடீஸ்வரராகலாம். அப்படி அமைய பெறாதவர்களும் வெற்றி பெற வேண்டுமா? மாற்றுங்கள் உங்கள் பெயரியல் எண்ணை பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட எண்ணில். திறமை இருக்க வேண்டும், அபாரமான வாக்கு பலம் இருக்க வேண்டும். ஜோதிடத்துல வந்து சில பேருக்கு அபாரமான திறமை இருக்கும். நான் வந்து 1996 ஜோதிட பட்டி மண்டபங்கள், ஜோதிட மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அஸ்ட்ராலஜி சயின்சஸ் இருக்கு. நீங்க யார் வேணாலும் கூகுள்ல போய் தட்டி பார்க்கலாம். அப்படி தட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்சஸ் 60, 70, 80, 90 ஆண்டுகளாக நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டாக நடத்தப்படுகிறது. ஆமா, அதுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்னன்னா பேராசிரியர்கள். எல்லாருமே வந்து பிஹெச்டி படிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே பிஏ பிஎட் முடிச்சுட்டு வந்து பேராசிரியரா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வரலாறு தெரியும். அப்ப ஜோதிஷமே ஒரு வரலாறுல இருந்து தான் வருது. ஒரு 1000 ஆண்டு 5000 ஆண்டு பல யுகங்களான வரலாறுல வருது. அவங்க எல்லாருமே மெத்த படிச்சவங்க. ஆனா யாருமே ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் கிடையாது. மாநாட்டுல ரொம்ப நல்லா பேசுவாங்க. நாங்க ஆங்கிலத்துல பெப்பின் பிஹாரி புக்கு படிச்சோம். லக்ஷ்மண் தாஸ் மதன் ஒருத்தர். அவர் தான் வந்து ராஜீவ்காந்தி மரணத்தையும் இந்திரா காந்தி மரணத்தை வந்து முன்கூட்டியே இந்திரா காந்தி கிட்டே சொன்னவர். அந்த மாதிரி அவருடைய புக்கை படிச்சிருக்கும்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க கிட்ட கொண்டு போய் நீங்க ஒரு ஆயிஷா ஜாதகத்தையோ ஒரு முத்துப்பாண்டி ஜாதகத்தையோ கொடுத்தா பலன் சொல்ல மாட்டாங்க. அது தட்டி கழிச்சிருவாங்க. அதெல்லாம் நம்ம பேசுவோம், அமைதியா இருங்க, நீங்க வந்து பாடம் வந்து இது குறிப்பெடுத்துன்னு போயிடுங்கன்னு. அதாவது என்னன்னா அபரிமிதமான அவங்களுக்கு வந்து ஜோதிடத்துல அறிவு இருக்கும். அபரிமிதமான ஜோதிட நூல்கள், ஆங்கில நூல்கள் படிச்சிருப்பாங்க, சமஸ்கிருத நூல்கள் படிச்சிருப்பாங்க, தமிழ் நூல்கள் படிச்சிருப்பாங்க, தமிழ்ல வந்து எண்ணற்ற நூல்கள் படிச்சிருப்பாங்க. வாக்கு பலம் இருக்காது. வாக்கு பலம் இருந்தாலும் அதை தைரியமா வந்து தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னா நைட்டு அப்படின்னு சொல்றதுக்கு துணிவு இருக்காது. ஏன்னா நீங்க வந்து பலன் கருதி வந்து சொன்னீங்கன்னாலே உங்களுக்கு வந்து துணிவு வராது. பலன் கருதாம சொன்னாதான் துணிவு வரும். இப்ப நம்ம ஒரு கிளைண்ட் லூஸ் பண்ண போறோம், அவங்களுக்கு ஒரு வந்து நமக்கு சொல்லி அவங்களுக்கு பழிக்கலன்னா நாளைக்கு அவங்க 3-10 கிளைண்ட் நமக்கு வராதே அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து தப்போ ரைட்டோ. இப்போ எனக்கு ஆரம்பத்துல நான் யூடியூப்ல வந்தப்போ ஏஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஒரு 90 வயசு கிழம், அந்த குமுதம் ராஜகோபால், ஏஎம்ஆர்னா ஏஎம் ராஜகோபால்னு பேரு. அவர் தான் குமுதம் பத்திரிகையில வந்து குமுதம் பக்தி ஸ்பெஷல்னு ஒண்ணு வரும். அந்த குமுதம் பக்தி, அவர் ஐயங்கார் நினைக்கிறேன், அவர் ஐயரு. அதனால அவர் வந்து ஒரு 20 பக்கம் தான் இருக்கும். அந்த குமுதம் பக்தி ஸ்பெஷல், குமுதம் ஜோதிட ஸ்பெஷல்னு வருது. இப்போ கூட வந்துட்டு இருக்கு ஏஎம்ஆர் ராஜகோபாலன். அவருடைய சொந்தக்காரங்க. ஆமா, வந்து துபாயில இருந்து இந்த யூடியூப் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்த 2 ஜாதகம். அப்ப அவர் என்கிட்ட சொன்னது, சார் நீங்க வந்து தப்போ ரைட்டோ ஒரு ராசி பலன், அப்பதான் நான் விளம்பி வருட ராசி பலன் சொன்னேன், போல்டா சொல்றீங்க, இதான் நடக்குன்றீங்க, அது நடக்குது அப்புறம் நடக்காம போகுது, அது வேற சார். சொல்லும் போதாவது ஒரு அத்தன்டிகேட்டா சொல்லணும் இல்ல. சொல்லும் போதே வந்து நீங்க வந்து வழவழா குழகுழான்னு நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம், வந்து பணம் வரலாம், வராமலையும் போகலாம், இப்படி எல்லாமே லாம்னே சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா நமக்கும் வந்து பாக்குறதுக்கு நம்பிக்கை வராது இல்லை சார். ஜோசியர் மேலவே நம்பிக்கை வராது இல்லை சார் நம்மளுக்கு அப்படின்னாரு. இத்தனைக்கு எங்க குடும்பம் யாருடைய குடும்பம்னா சார், இந்த பக்தி ஸ்பெஷல் நடத்துற ஏஎம் ராஜகோபால்னு சொல்லி 90 வயசு அவரு தான் எங்க பெரியப்பா. ஆமா, அவருடைய பெரியப்பா தான் எங்க பெரியப்பா தான் அவரு. எங்க மனைவி கூட இப்பதான் நான் அமைச்சிருக்கிறேன், நான் அவர் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆனா உங்க ஸ்பீச்சை கேட்ட உடனே அது நடக்குது நடக்கல 2வது விஷயம், போல்டா சொல்றீங்கல்ல சார், அதுதான் ஜோசியத்துக்கு ரொம்ப முக்கியம் சார். அப்பதான் ஒருத்தனுக்கு அது மேல ஆர்வம் வந்து உள்ள வருவோம், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வருவோம். இப்ப நேற்று ஸ்ரீவில்லிபுத்தூர், நானே வந்து என்னுடைய சனி திசை வந்து வேலை செய்யறதுக்கு வந்து சுக்கிரன் சார்ன்றதுனால எனக்கு ஒருத்தர் பரிகாரம் சொல்லுவாரு. ஆமா, பாட்டுக்கோட்டை சாமி, அவரு தான் முதல்ல ராகுதசையில சுக்கிர புக்தி வேலை செய்யறதுக்கே ஒரு பரிகாரம் சொன்னாரு, கிரகங்களுக்கே கடுக்கா கொடுக்கணும்னு. அது கொடுத்த அப்புறமா தான் எனக்கு ராகுதசை சுக்கிர புக்தி வேலை செஞ்சது. அவர் சொன்னாரு, நீங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, ஏன்னா சுக்கிரனுடைய, உங்களுக்கு சுக்கிரன் தான் பலம், அவன் தான் தனத்தை கொடுக்கணும், அவன் தான் உங்களுடைய 10 கோடி இன்வெஸ்டர் கொடுக்கணும் அந்த உங்கள் நட்சத்திர ராசி பட்டுக்கு.
அவன் தான் உங்களுக்கு ஆசிரமத்துக்கு டோனரை கொண்டு வரணும் ஒரு பெண் மூலமா. அவன் தான் வந்து உங்களுக்கு படம் எடுக்கிறதுக்கும் பணம் கொடுக்கணும், 4 கோடி ஃபைனான்சர் கொடுக்கணும். ஒரு ரூபாய் வட்டிக்கு 50 பைசா வட்டிக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் வட்டிக்கு குறைச்சி வட்டி கொடுக்குற ஃபைனான்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ண எல்லாத்துக்குமே அவன் தான் தனாதிபதி, அவன் தான் வந்து பார்ட்னர்ஷிப். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். சரியில்ல, நீங்க எல்லாருக்கும் உள்ள வந்தோடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் கூட இந்த ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. ஆனா நம்ம இந்த சின்ன சின்ன இதுல வந்து எதிர்பார்க்க முடியல. அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க பெரிய லெவல்ல போனாலும் எங்களெல்லாம் மறந்துடாதீங்க சார். ஏன்னா உங்களோட படம் எல்லாம் பெருசான பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. 100% கிடைக்கும். மிஸ் பண்ணாம பாக்குறேங்க சார். கண்டிப்பா கண்டிப்பாமா. நீங்க என் மக்கள் இல்ல. என் பேர் அருண்குமார், நான் தாம்பரத்துல இருக்கேன். நான் வந்து எப்படின்னா, எனக்கு ஒரு 2018-19ல பிசினஸ், அப்ப எல்லாமே 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு எல்லா இதுலயும் பாசிட்டிவா ஒரு நோட் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா எனக்கு வந்து அந்த டைம்ல எதுவுமே சரியா நடக்கல. பட் அப்பதான் வந்து குருஜியோட அந்த வீடியோஸ் பார்த்தேன். அது எப்படியோ அந்த 7.5 சனி வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத குருஜி தவிர வேற யாருமே கிளியரா இவ்வளவு தூரம் போடல. அவர் சொன்னது எல்லாமே கரெக்டா 2019ல எனக்கு எப்படி நடக்கணுமோ எல்லாமே நடந்தது. அப்புறம் 2019ல குருஜி பார்த்தேன் நானு. இல்ல, நீங்க அந்த பிசினஸை விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கே வேற ஏதாவது ஆபத்து இருக்கும்னாரு. எல்லாமே குருஜி சொன்ன மாதிரி விட்டேன் நானு. அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும்னாரு. எனக்கு வேலை கிடைச்சது. மறுபடியும் வேற வேலை வந்து என்னோட ஒய்ஃப் மூலமா கிடைக்கும்னாரு. நான் இப்ப HCL ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் மூலமாவே கிடைக்கும்னாரு. அவங்க அசென்ச்சர்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க மூலமாவே கரெக்டா இந்த டேட்டுக்குள்ள கிடைக்கும்னாரு. அதுக்குள்ள வேலையும் கிடைச்சது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பூர்வ புண்ணிய $1 கொடுத்திருந்தாங்க எனக்கு. இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு குருஜி. விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ $1 ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேரு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.